ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இஸ்கான் சேலம் சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சத் சங்க நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. ஸோ தொடர்ந்து இந்த வாரமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு, என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, பலவிதமான தானங்கள், சேரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பலவிதமான தானங்கள் இருக்கு. இருக்கிற தானங்கள்லயே சிறந்த தானம் என்னது? நிறைய பேர் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலை வாங்கி கொடுக்கறது, இல்ல உடல் உறுப்புகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் டொனேஷன், பலவிதமான தானங்கள் இருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா சில பகவத்கீதையில மூவகையான தானங்களை பற்றி சொல்லியிருக்கு. சில தானங்களை செய்வது மூலமாக நரகத்துக்கு போக முடியும். ஸோ அப்பேற்பட்ட தானம் என்ன, அந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வார நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால குருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கய சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தம்மஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரணம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ பகவத்கீதை 17வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம், 21, 22 இந்த 3 ஸ்லோகங்கள்ல மூவகை தானங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் பேஷன் அண்ட் மோட் ஆஃப் இக்னரன்ஸ். எளிமையான மொழியில சொல்லணும்னா நல்ல குணம், நடுநிலை, தீய குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகள் வரவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ எந்த இடத்துல யாருக்கு எதுக்காக என்ன எண்ணத்தோடு செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செய்யற தானம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பகுத்தறிந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போறோம். கோயில்ல வெளியில பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம காசு போடுறோம் வச்சுக்கோங்க. அவன் அந்த காசை வச்சு ஏதாவது ஒரு கெட்ட செயல்ல ஈடுபட்டான் அப்படின்னா, டாஸ்மாக், தண்ணி அடிக்க போனா அப்படின்னா அதுல பாவம் நம்மளுக்கு. ஏங்க நல்ல எண்ணத்துல தானே செஞ்சோம், நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் செய்தேன், அதுல ஏன் தவறு அப்படின்னா, சாஸ்திரம் என்ன எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்கறது. சில பிரபுபார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு எளிமையான உதாரணம். ஒரு வீட்டுல 2 சின்ன பசங்க, அண்ணன் தம்பி. ஸோ தம்பி பையனுக்கு ஜாண்டிஸ் நோய், மஞ்ச காமாலை. ஸோ டாக்டர் வந்து 1 மாசத்துக்கு எந்த எண்ணெய் பதார்த்தம், சமோசா, ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். வெறும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ 2-3 வாரம் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைக்கு கஞ்சி மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. வியாதியும் குணமடைஞ்சுக்கிட்டே வந்தது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து பரோட்டா வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் அண்ணன் மட்டும் சாப்பிட்றான், நானும் சாப்பிடணும். இல்லடா, வாய்ப்பே இல்லை, இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கோ, அப்புறம் தரேன். இல்ல எனக்கு இப்ப வேணும், சாப்பிடணும். சின்ன பையன் கேட்கறான். ஸோ அவன் நினைக்கிறான், என்ன அம்மா கொடுமைக்காரியா இருக்கா, எனக்கு வந்து பரோட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிற, அண்ணனுக்கு மட்டும் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சுட்டு. ஸோ அம்மா இல்லாத நேரத்துல அண்ணன் என்ன பண்றான், வெளியில போயிட்டு ஹோட்டல்ல பரோட்டா வாங்கிட்டு வந்து தம்பிக்கு கொடுத்துட்றான். ஸோ தம்பி என்ன நினைக்கிறான், அண்ணன் தான் உண்மையிலேயே எனக்கு உதவி செய்யறான், ரொம்ப நல்ல மனசு, அம்மா வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த பரோட்டாவை சாப்பிட்டுடுறான். சாப்பிட்ட பிறகு என்ன ஆகுது, உடனே வியாதி ஜாஸ்தி ஆகுது. அம்மா வந்த உடனே வியாதி ஜாஸ்தி ஆகுறது தெரிஞ்ச உடனே என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணனை கூப்பிட்டு பலார்னு அறையிறாங்க. ஸோ உடனே அண்ணன் சொல்றான், ஏமா நடிச்சிங்க, தம்பி மேல இருக்கிற அன்புனாலதான் அவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றான். அம்மா என்ன சொல்றாங்க, அவன் மேல எனக்கும் தாண்ட அன்பு இருக்கு, அதனாலதான் உன்னை அடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ 2 பேருக்கும் அன்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் யாருடைய அன்பு உண்மையானது?
அப்ப அண்ணன் வந்து பொய்யா? ரெண்டு பேருமே உண்மையானதுதான். நேர்மையான நேர்மையான எண்ணம், நேர்மையான ஆசை, எந்த விதமான தவறான உள்நோக்கமோ எதுவும் கிடையாது. பட் ஆனாலும் அம்மாவுடைய அன்புதான் உண்மையானது. இறுதி நிலை பாத்தீங்க அப்படின்னா, கடைசியில அதனுடைய விளைவு பாத்தீங்க அப்படின்னா, அண்ணன் செஞ்ச உதவினால கெட்டதுதான் நடந்ததே தவிர நல்லது நடக்கல. ஒரு 5 நிமிஷம் சாப்பிடும் போது சுவைக்கும் போது நல்லா இருந்தது. ஆனா அப்புறம் என்னாச்சு? மறுபடியும் வியாதி ஜாஸ்தி, இன்னொரு 3 வாரம் மறுபடியும் கஷ்டப்படணும். சோ அம்மா சொன்ன மாதிரி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னா சோ அதுதான் இங்க பிரச்சனை. சோ நல்ல எண்ணம், இன்டென்ஷன், இங்கிலீஷ்ல இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஐ ஹாவ் அ குட் இன்டென்ஷன், நல்ல எண்ணம் இருக்கு எனக்கு. இல்ல இன்டென்ஷன் மட்டும் பத்தாது, இன்டெலிஜென்ஸும் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்லணும். சோ இன்டென்ஷன் மட்டும் பத்தாது, இன்டெலிஜென்ஸும் தேவை. சோ நல்ல எண்ணம் மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமும் தேவை. ஒருத்தர் நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம், நல்ல மனசு எனக்கு இருக்கு, அது மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமும் தேவை. சோ இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் சோசியல் சர்வீஸ், சமூக தொண்டு செஞ்சுட்டு இருக்கு. சோ உண்மையிலே இது எல்லாமே வந்து புத்திசாலித்தனத்தோட தான் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியத்தக்கதா இருக்கலாம், பட் சாஸ்திர ரீதியாக நம்ம புரிந்து கொள்ளணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுளுக்கு ஏன் வந்து கோயில் கட்டணும், கடவுளுக்கு ஏன் வந்து இவ்வளோ லட்சம் ரூபாய் கோடி கணக்குல செலவு பண்ணி கோயில் கட்டுறாங்க, பூஜை செய்யறாங்க? அதுக்கு கடவுளுடைய குழந்தைங்க தானே இதெல்லாம், எல்லாருமே கடவுளுடைய குழந்தை தானே. சோ அந்த கடவுளுடைய குழந்தைய நமக்கு, ஏழைகள் குறிப்பாக அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு இருக்கு, அவங்களுக்கு உதவி செஞ்சா கடவுள் சந்தோஷம் அடைவாரா இல்லையா? கண்டிப்பா சந்தோஷம் அடைவார், தவறே கிடையாது. சோ ஏன் இப்ப கடவுளுக்கு நம்ம நேரடியா தொண்டு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப நியாயமா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனா எந்த அளவுக்கு அது சரி அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, இதுவும் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களுக்கு செய்யற தொண்டு தான் மகேசன் கடவுளுக்கு செய்யற ஒரு தொண்டாக கருதப்படுது. நிறைய சமயம் இந்த விஷயங்கள் மேற்கோர்வையில பார்க்கும் பொழுது ரொம்ப நற்குணங்கள் நிறைந்ததா இருக்கும். ஆனா அதுல சில நிறைய சமயத்துல தவறான எண்ணங்கள் கலந்துருக்கு. ஸோ அந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்க போறோம். பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால சொல்லியிருப்பாங்க, தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கலாம், பாத்திரம் மருந்து பிச்சை போடவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரம் மருந்து அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சிருக்காங்க, இல்ல பாத்திரத்துல ஏற்கனவே பைசா இருக்கா இல்லையா, இல்லாத பாத்திரத்துல மட்டும் போடணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. பாத்திரம் மருந்து பிச்சை போடும் அப்படின்னா யாருக்காக, எங்க, ஏன், என்ன எண்ணத்தோடு எப்படி தானம் செய்யறோம் அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்தை தான் வந்து சாஸ்திரம் தெளிவா வந்து சத்வ குணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்ற 3 நிலையில பிரிக்குது. சோ இப்ப உதவி, உடல் ரீதியான உதவி, மன ரீதியான உதவி, ஆத்ம ரீதியான உதவி. இப்ப மிருகங்கள் எடுத்துக்கோங்களேன், பல தடவை இந்த உதாரணம் நான் கொடுத்துருக்கேன். மிருகங்கள் மத்தியிலுமே வந்து உதவி செய்யற மனப்பான்மை இருக்கு, மனுஷங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, மிருகங்களுக்கு இருக்குது. சோ இப்போ கருப்பூர்ல ஒரு 5 நாய் இருக்கு, 5 ரோட்ல இருந்து ஒரு 5 நாய் இங்க வந்துருச்சு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணும், 5 நாய் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு கருப்பூர்ல இருக்கிற ஒரு நாய் கடிக்குதுன்னா, அப்ப கருப்பூர் நாயெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த நாயை காப்பாத்தும். கருப்பூர் கிளப், கருப்பூர் வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை நடந்தது அப்படின்னா, சோ என்ன பண்ணும், கருப்பூர்ல இருக்கிற எல்லா நாயும் ஒண்ணு சேர்ந்து அந்த நாய்க்கு உதவி செய்யும். ஓகேங்களா? இப்போ ஒரு மாடு இருக்கு, கன்றுக்குட்டி இருக்கு, அந்த கன்றுக்குட்டிக்கு நம்ம ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா மாடு சும்மா இருக்காது. சோ தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய ஜாதிக்காரங்க, தன்னுடைய ஏரியாக்காரங்க, சோ மிருகங்கள் மத்தியிலுமே வந்து இந்த பிரிவுகள், உதவி எல்லாமே இருக்கு, இல்லைன்னுலாம் கிடையாது. அவங்க அதே கருப்பூர்ல பக்கத்து தெருவுல இருந்து ஒரு நாய் இந்த தெருவுக்கு வந்துருச்சுன்னா அது சண்டை நடக்கலாம், அது வேற. பட் கருப்பூர் நாய்க்கு ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க.
சரிங்களா? சோ இந்த உதவி செய்யற அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது மிருகங்களுக்கு கிட்டயுமே இருக்கு. சோ மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா மனுஷங்கிட்ட தான் அது கிடையாது. யாரு எப்ப எங்க ஏன் கொள்ளடிச்சிட்டு போறான் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கூட இருந்து குழி பறிக்கிறவங்க அதிகமா இருக்காங்க. சோ மனுஷங்கிட்ட இல்ல அப்படிங்கறத முதல் பிரச்சனை. அதையும் மீறி எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் பொது தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சு நிறைய தானம் தர்மம் செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தகைய நபர்களை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். சுயநலம் உள்ள இந்த காலத்துல தன் குடும்பம் அப்படிங்கறத மட்டும் வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிற காலத்துல 4 நல்ல தர்ம காரியம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. சோ அப்பேற்பட்ட மக்களை பாராட்டுறோம். பட் ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக அவங்க செய்யணும். கிருஷ்ணர் வழிகாட்டின ரீதியிலே செய்யணும். இல்ல நான் சொந்த வழியில செய்வேன் அப்படின்னா அது பிரச்சனை. சோ கிருஷ்ணர் அப்ப அதர்ம ரீதியை அதர்ம வழியே கொடுக்கறது கிடையாது. தர்ம ரீதியான வழிதான் கிருஷ்ணர் கொடுப்பார். சோ எது தர்மம் எது அதர்மம் அதை நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ உடல் ரீதியான உதவி ஒண்ணு, ஆத்ம ரீதியான உதவி ஒண்ணு. சோ இப்போ ஒருத்தருக்கு உடல்ல ஒரு தேவை, வேலை இல்ல படிக்கிறதுக்கு காசு இல்ல வீட்டுல. ஸோ ஃப்ரீ எஜுகேஷன். எத்தனையோ பேர் ஸ்கூல்ஸ்ல காசு இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம்தான், தேவைதான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படிங்கறது பார்க்கணும். ஸோ பொதுவா அந்த வர்ணாசிரம தர்மத்துல 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சன்னியாஸ், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர. சத்திரியர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது மக்களுடைய தேவைகளை ராஜாக்கள் பூர்த்தி செய்தாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. அது அரசாங்கத்தினுடைய கடமை. ஸோ அது கண்டிப்பா செய்யணும். கிரகஸ்தர்கள், கல்யாணமாகி கிரகஸ்தர்கள் சம்பாதிக்கிறவங்களும் பொது தொண்டுல ஈடுபடணும் அப்படிங்கிறது சாஸ்திரமும் சொல்றது. அது நம்மளுடைய தொன்று தொட்டு வர ஒரு விஷயம்தான். ஆனா அதுல இருக்கிற சில சூக்ஷ்மங்கள் தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகத்துல நம்ம சாஸ்திரத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத பல வகுப்புகள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். நம்ம உடலே கிடையாது, ஆத்மா. சோ எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? கிருஷ்ணரை விட்டு பிரிந்து தனியா அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இங்க வந்திருக்கோம். சோ சாஸ்திரம் இந்த உலகத்தை என்ன சொல்றது? சிறைச்சாலை, துக்காலயம், அசாஸ்வதம். இந்த உலகம், பௌதிக உலகத்தை சாஸ்திரம் எதோட ஒப்பிடுது? சிறை, ஜெயில். சோ ஜெயில யார் இருப்பா? தப்பு பண்ணவங்க, கிரிமினல்ஸ். சோ வெல்கம் டு இன்டர்நேஷனல் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிசனர்ஸ் தான். சோ சாஸ்திரம் சொல்றது நம்ம தவற உணர்ந்து தர்ம ரீதியா வாழணும்னு நினைச்சு முயற்சி செய்து நம்ம எல்லாம் இங்க ஒண்ணு கூடியிருக்கோம். சோ நம்மள சாஸ்திரம் தப்பு சொல்லல, நம்மள அப்ரிஷியேட் பண்ணுது. பட் இதை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களதான் சாஸ்திரம் தப்பா சொல்றது. ஓகேவா? கோயிலுக்கு சாமி நல்ல விஷயம் சொல்லும் பார்த்தா நம்ம கைதி அப்படின்னு சொல்லி அமிச்சாரு அப்படின்னு சொல்லி போகும்போது ரொம்ப வருத்தத்தோட போகக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு போன என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம கைதிகள், இந்த உலகம் என்ன சிறைச்சாலை, அடுத்த வாரம் போகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த தன்னை அறியும் விஞ்ஞானம் சொல்லி 6 நாள் வகுப்பு எடுப்போம். பொதுவா பகவத்கீதையுடைய சுருக்கங்கள், எல்லா அடிப்படை கேள்விகளுக்கும் அந்த வகுப்புகள்ல பதில்கள் கொடுக்கப்படும். சோ அதுல முதல் வகுப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, மனிதரின் லட்சியம் என்ன அப்படிங்கிறது முதல் வகுப்புடைய தலைப்பு. 2வது வகுப்பு இந்த கேள்விகளுக்கெல்லாம், வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகள், நான் யார், கடவுள் இருக்காரா இல்லையா, வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள் மனித வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கலாம் மிருக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதல் வகுப்பு முடியும். 2வது வகுப்பு இந்த கேள்விகள்லாம் விஞ்ஞானிகள் கிட்ட இருந்து கத்துக்கணுமா இல்லைன்னா ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணுமா அப்படிங்கறது 2வது வகுப்பு. சயின்ஸ் ஆர் ரிலிஜன், மதமா அல்லது விஞ்ஞானமா. இந்த முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, இந்த முதல் நாள் வகுப்புல தெளிவா பிரபுபாதர் சாஸ்திரங்களுடைய எல்லா மேற்கோள்கள் காட்டி, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள்லாம் மிருகங்கள், சாதாரண மிருகங்கள்ல கோட் சூட் போட்ட மிருகங்கள், பாலிஷ்ட் அனிமல்ஸ். ப்ராப்பர் சொல்லுவார், we are all polished animals. ஸோ முதல் நாள் என்னடா கத்துக்கிட்ட அப்படின்னா, நம்ம எல்லாம் மிருகம் சொன்னாரு அப்படின்னு போவான்.
ஸோ 2வது நாள் விஞ்ஞானிகளுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் சொல்லி கொடுத்த பிறகு ரொம்ப சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா எப்படி நிறைய சமயத்துல எத்தனையோ தவறான விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் என்ற பெயர்ல சயின்ஸ் என்ற போர்வையில தவறான கொள்கைகள், நாஸ்திகத்தனமான கொள்கைகளை பரப்புறது நம்ம தெளிவா சொல்லி, அதே சமயம் ஆச்சாரியர்கள் எப்படி நம்மளுக்கு உண்மைகளை தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி விஞ்ஞானிகள், எல்லா விஞ்ஞானிகள் கிடையாது, எத்தனையோ நல்ல விஞ்ஞானிகள் உண்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுளை பத்தி, உலகத்தை பத்தி தெளிவா சொல்லி நிறைய விஷயங்களை உண்மையை சொல்லியிருக்காங்க, ஐன்ஸ்டைன், நியூட்டன் அவங்க எல்லாம். பட் எத்தனையோ போலித்தனமான விஞ்ஞானிகள். ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புலன் கட்டுப்பாடு இல்லாதவர்கள், அவங்கள பின்பற்றுவது தவறான பாதை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் முட்டாள், அவங்கள பின்பற்றுறவங்களும் முட்டாள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவோம். அது 2வது வகுப்புல முடிவு. இன்னைக்கு என்னடா கத்துக்கிட்ட அப்படின்னா, நம்ம எல்லாம் முட்டாள் சொல்லி கொடுத்தாங்க. 3வது நாள் நான் உடல் கிடையாது, ஆத்மா உணர்வு, ஆத்மாவை பற்றி சொல்லி கொடுக்குற வகுப்பு. ஸோ சாஸ்திரத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தீங்கன்னா, யாரையும் நம்ம வலுக்கட்டாயமா கூட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை. அந்த இடத்துக்கு நிறைய பேர் போய் நல்ல விஷயத்த அங்கேயும் போய் நல்ல விஷயத்த உதவி செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி போய் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா யார் இருப்பா? பலவிதமான மனோவியல், மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அங்க இருப்பாங்க. ஒருத்தன் கையில பேட்டே இருக்காது, ஆனா பேட் இருக்கிற மாதிரி அவன் வச்சுட்டு இருப்பான். இல்லாத பால் வர மாதிரி கனவு காண்டி வெளில கிரீஸ் விட்டு வெளில சிக்ஸர் அடிக்கிற மாதிரி காட்டி, நான் தான் சச்சின் டெண்டுல்கர், நான் தான் விராட் கோலி, நான் தான் நான் தான் அது சொல்லி நான் செஞ்சுரி அடிச்சுட்டேன் அப்படின்னு காட்டின்னு இருப்பான். இன்னொருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு நான் தான் ரஜினிகாந்த், நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நடனம் ஆடிட்டு இருப்பான். இன்னொருத்தன் சேர் மேல ஏறி நின்று மைக்கே இருக்காது, மைக் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்தியாவுடைய பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் நான் ஆகணும், நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உதவி இல்லாத கூட்டத்துக்கு அவன் பேசிட்டு இருப்பான். சோ அவன் சச்சின் கிடையாது, ஆனா அவன் சச்சின் நினைச்சுட்டு இருக்கான். அதனால சமுதாயம் என்ன சொல்லிடுச்சு, இவன் மென்டல் அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டாச்சு. இவன் ரஜினிகாந்த் கிடையாது, ஆனா இவன் ரஜினிகாந்த் நினைச்சதுனால இவன் மென்டல்ரா, லூசுரா அப்படின்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டாச்சு. அவன் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுனால இவன் பிரைம் மினிஸ்டர், பிஎம்னா பர்மனன்ட் மென்டல், சோ இவன் மென்டல்ரா அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. சோ நம்மளும் இந்த உடல் கிடையாது, ஆனா நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம், நான் தான் சண்முகம், நான் தான் ஸ்ரீனிவாசன், நான் தான் இந்தியன், நான் தான் கிறிஸ்டியன், நான் தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் முதலியார், செட்டியார் எல்லாம் சொல்லி இந்த உடலோடு நம்ம தொடர்பு படுத்தி இல்லாத ஒரு விஷயத்த நம்மளோட தொடர்பு படுத்தி பேசினதுனால உண்மை தெரிஞ்சவங்க நம்மள என்ன சொல்றாங்க, மென்டல். சோ 3வது வகுப்புல என்னடா கத்துக்கிட்ட அப்படின்னா, லூசுன்னாங்கம்மா. முதல் கிளாஸ்ல மிருகம்னாங்க, 2வது கிளாஸ்ல பைத்தியம்னாங்க, இப்ப லூசுங்கிறாங்க. 4வது கிளாஸ்ல எதுக்காக, பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் நோக்கம் அப்படிங்கிற தலைப்பு. சோ இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது, நம்ம எதுக்காக வந்தோம். சோ தெளிவா இந்த உலகம் சிறைச்சாலை, நம்மளுடைய இடம் வைகுண்டம், கிருஷ்ணரோட நித்தியமா அங்க சேவை பண்ணிட்டு இருந்தோம். இந்த உலகத்துக்கு கிருஷ்ணரை கிட்ட சேவை பண்ணாதவங்க, அதாவது யாரு சிறைச்சாலையில இருப்பா, அரசாங்க பேச்ச கேட்காம தப்பு பண்றவங்க சிறைச்சாலையில இருப்பாங்க. கரெக்டா? லா அபைடிங் சிட்டிசன்ஸ், விதிகளை பின்பற்றுபவர்கள் ஜெயில இருக்க மாட்டாங்க, விதிகளை பின்படாத யார் ஒருத்தர் கடவுள் சொல்ற பேச்ச கேட்கலையோ அவங்க சிறைச்சாலையில இருப்பாங்க. சோ அப்ப 4வது வகுப்புல என்ன கத்துக்கிட்ட அப்படின்னா, நான் ஒரு கைதி அப்படின்னாங்க. தன்னை அறியும் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ உண்மையிலேயே ஆத்ம ரீதியான விஷயங்களை கத்துக்கொள்ளணும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம. சோ இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. இந்த முயற்சி ஆன்மீகத்துல ஈடுபடாதவங்களுக்கு தான் இந்த சம்பந்தம். மிருகம், ஆன்மீகத்துல ஈடுபடாதவர்கள் மிருகம், ஆன்மீகத்துல ஈடுபடாம இருக்கிறவங்க தான் கைதிகள், ஆன்மீகத்துல ஈடுபடாம இருக்கு. சோ தன்னை அறியும் விஞ்ஞானம் நிகழ்ச்சிக்கு வந்தவங்க, நீங்கெல்லாம் பரமஹம்சர்கள், நீங்கெல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம தவறா சொல்றது கிடையாது. இந்த விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்காத நபர்கள் தான் தவறு அப்படிங்கறத சொல்லி தெளிவா புரிய வைப்போம். சோ அந்த மாதிரி இன்னைக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அவங்க வகுப்புகள்ல தொடர்ந்து வரவங்களுக்கு தெளிவா புரியும்.
எத்தனையோ பல கோடி ஜென்மங்கள் ஜீவாத்மா எடுத்துட்டு இருக்கு. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், 84 lakhs ஆஃப் ஸ்பீஷியஸ், 84 லட்சம் தடவை பிறந்து இறந்து இறுதியில மனித பிறவி. இந்த மனித பிறவி எதுக்காக அப்படின்னா, நாயம் தேகோ தேகபாஜாம் நிலோகே கஷ்டானு காமான் அர்ஹதே வித்புஜாமி தப்போ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தே தெஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தனந்தம். தபசியம் செய்யணும். எதுக்காக? தப்போ திவ்யம், கடவுளை அடைவதற்காக தபசியங்கள் செய்யணும் அப்படின்றதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியமா இருக்கணும். கீதையிலையும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எந்த நிலையில யாரும் எங்க இருந்தாலும் 3 விஷயங்கள், தானம், தவம், யஜ்யம், இந்த 3 விஷயங்களையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ நம்ம என்ன யஜ்யம் செய்யணும்? சங்கீர்த்தன யஜ்யம், தபசியம், தப்போ திவ்யம், கிருஷ்ணர் அடைவதற்காக பல தபசியங்கள்ல ஈடுபடுறோம். தானம், என்ன தானம் செய்யணும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ யார் ஒருத்தர் இந்த தப்போ திவ்யத்துல ஈடுபடலையோ, மனித வாழ்க்கையின் லட்சியத்தை புரிஞ்சு கொள்ளாம இருக்கீங்களோ, யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பேச்சை மதிக்காம சுதந்திரத்தோட நான் அனுபவிக்கணும், கிருஷ்ணருக்கு நான் ஏன் சேவை செய்யணும்னு நினைச்சோமோ, அப்போ இந்த சிறைச்சாலைக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். பல கோடி ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ சிறைச்சாலை, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சிறைச்சாலையை வைக்கணும் அப்படின்னா அது ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான். ஒரு விதத்துல தேவையில்லாத வேலைன்னா என்ன சொல்றது, இட்ஸ் ஒரு சிரமம் தான் வச்சுக்கோங்க. ஏன் ஒருத்தன் தப்பு செஞ்சான், சுட்டு தள்ளிட்டா முடிஞ்சிருமே. எதுக்காக அவனுக்கு சிறைச்சாலைன்ட்டு ஒண்ணு கட்டி அங்க போட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அவனுக்கு உடல் ஆரோக்கியம் பார்த்துக்க எவ்வளவு வேலை இருக்கு. பேசாம சுட்டு தள்ளிட்டா முடிஞ்சிருச்சே, ஈஸி இல்லையா? இல்ல, அவனும் வாழணும், திருந்தி ஒழுங்கா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான். சோ ஒவ்வொருத்தர் தவறு செய்த, எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு தண்டனை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவன் பல A கிளாஸ் ஜெயில், B கிளாஸ் ஜெயில், C கிளாஸ் ஜெயில் எல்லாம் இருக்கு. பொலிட்டீஷியன் எல்லாம் தப்பு பண்ணிட்டு போனான்னா அவனுடைய சிறைச்சாலையில டிவி இருக்கும், ஏசி இருக்கலாம், இல்ல ஃபேன் இருக்கலாம். இல்ல B கிளாஸ் ஜெயில்னா 10 பேர் ஒரே ஒரு சின்ன அறையில சேர்ந்திருக்க வேண்டியது வரும். ரொம்ப கிரிமினல் பண்ணவங்களுக்கு ரொம்ப இருட்டான அறையில போட்டு யாரோடையும் அவனுக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிலைகள் இருக்கு வச்சுக்கோங்க. சோ ஒவ்வொருத்தர் பண்ண பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ ஜெயில இருக்கிறவன் சந்தோஷமா வாழணும்னா என்ன வழி? அவன் பண்ண தவறை உணர்ந்து திருந்தி வெளியில வந்த பிறகு தர்மத்தோட நடந்துக்கணும். இதுதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழி. சோ இப்ப ஜெயில இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஒருத்தருக்கு இருக்கு. ஜெயில பாவம் அவங்க மட்டும் சுதந்திரமே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவனுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றான், போலீஸ்க்கு தெரியாம, அரசாங்கத்துக்கு தெரியாம ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை, திருட்டுத்தனமா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வகுக்கிறான். சோ உதவி செஞ்சா வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், மறுபடியும் போலீஸ் கிட்ட மாட்டும் போது இவனை மட்டும் இல்ல, உதவி செஞ்சவனும் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. உதவி தானடா செய்ய வந்தேன், என்ன போய் உள்ள பிடிச்சு போடுறீங்களே அப்படின்னா. சோ உதவி செய், ஆனா அங்கீகரிக்கப்பட்ட விதத்துல உதவி செய்யணும், புத்திசாலித்தனத்தோட செய்யணும். சோ அவனுக்கு உதவி செய்யணும்னா என்ன, சிறைச்சாலையில போயிட்டு இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டிவேஷனல் கிளாஸ், அவங்களுக்கும் இன்னைக்கு எல்லாம் இஸ்கான்ல இருந்து சிறைச்சாலைக்கெல்லாம் கூட போயிட்டு பகவத்கீதை கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், வாழ்க்கையின் லட்சியங்கள், வாழ்க்கை நெறிமுறைகளை அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து அவங்க தர்ம ரீதியான பாதைக்கு வருவதற்கான உதவியை செஞ்சு அவங்க நியாயத்தோடு தர்மத்தோடு வாழ்வதற்கான வழியை காட்டணும். அது உதவி. திருட்டுத்தனமா அவனை தப்பிக்க உதவி செஞ்சு வச்சுக்கோங்க, பிரச்சனை. சோ அதே மாதிரி கடவுள் இங்க ஒவ்வொருத்தருக்கும் சில தண்டனை கொடுத்து இங்க வச்சிருக்காரு அப்படின்னா, ஒருத்தனுக்கு கண் இல்ல, ஒருத்தனுக்கு காது இல்ல, ஒருத்தனுக்கு இது இல்ல அது இல்ல. இப்ப நான் வந்து கடவுள் அவனுக்கு வந்து உதவி செய்யல, கடவுள் அவருக்கு உதவி செய்ய தெரியல, சோ கடவுள் பண்ண தப்ப வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு உதவி செய்ய போனோம் அப்படின்னா அது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருத்தருக்கு வந்து மறுபடியும் அதே ஜாண்டிஸ் வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதாவது ஒரு நோய், வயிற்று சம்பந்தமான ஒரு பிரச்சனை. சோ ஒரு வாரம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அவனுக்கு விரதம் இருக்க சொல்றாரு, எதுவுமே சாப்பிட. சோ சாப்பிடக்கூடாது சொல்லும் பொழுது அவன் நல்லதுக்காக தான் டாக்டர் சொல்றாரு. நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்துட்டு போய் விருந்து கொடுத்தா வச்சுக்கோங்க, அவனுடைய உடல் இன்னும் அழிஞ்சிரும். சோ சிலருக்கு வந்து சில உபாதிகள், சில கஷ்டங்கள் கிருஷ்ணர் கொடுக்குறாருன்னா ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. அவர்
தவறு செய்திருக்கார், அந்த தவறுல இருந்து வெளிவருவதற்காக, திருந்தி நல்வழியில வருவதற்காக இந்த கஷ்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது சாஸ்திரத்துடைய நோக்கம். அதுதான் வந்து கிருஷ்ணருடைய நோக்கம். சோ இப்போ அதுக்காக என்னங்க உதவி செய்யக்கூடாதா அப்படின்னா அதுவும் கிடையாது, உதவி செய்யலாம். ஆனால் அந்த உதவியோடு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, இப்போ சிலர் வந்து இந்த விதத்துல உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா செய்யட்டும். பட் அந்த உதவியோட அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஏன் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களும் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்வதற்காக நம்ம உதவி செய்யணும். அதுதான் அந்த உதவிக்கான பூர்ணத்துவம். இல்ல அப்படின்னா தற்காலிகமான உதவி, அது அரசாங்கம் செய்யலாம். அரசாங்கம் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல உதவிகள் மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு. அது அரசாங்கத்தினுடைய கடமை, ஆன்மீக இயக்கங்களுடைய கடமை கிடையாது. சோ அரசாங்கம் அதை செய்யட்டும். பட் அந்த சேவை, அந்த உதவியானது எப்ப பூர்த்தி அடையும் அப்படின்னா, அவனை தர்ம ரீதியா வாழ்வதற்கான வழிமுறையை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கணும். சோ ஏழைகள்லாம் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் ஆரம்பிச்சு வச்சாங்க. சோ நல்ல எண்ணம் மாதிரிதான் இருக்கலாம் வெளி தோற்றத்துல பார்க்கும்போது, பாவம் அவங்கலாம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துறக்கூடாது, அதுக்காக. பட் அவங்களுடைய மோட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. பட் உண்மையான அரசாங்கமா இருந்தா ஒருவேளை டாஸ்மாக் ஆரம்பிச்சிருந்தா கூட அதோட சேர்ந்து தவறான காரியங்கள்ல மக்கள் ஈடுபடாம இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு செய்யணும். அப்படின்னா என்ன, பகவத்கீதை பிரச்சாரத்தை தீவிரமா எடுத்து சொல்லி எல்லாருக்கும் அது போய் கொண்டு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சிகள் எடுக்கணும். அப்போ அது நல்ல அரசாங்கம், அது நல்ல உதவி. மக்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா உதவி பூர்த்தி இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய பாவம் இப்படி இல்லைன்னா வேற வழியில வந்துதான் தீரும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு முகத்துல பருக்கள் இருக்கு, நான் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு, என்ன சார் எனக்கு ஒரே முகத்துல எல்லாம் பருக்கள் இருக்கு, எனக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்க கேட்கறேன் அப்படின்னா ஒரு டாக்டர் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், நான் தடவுறேன். அப்புறம் வந்து ஒரு வாரத்துல போயிருது, 2வது வாரத்துல என்ன ஆகுது, கையில எல்லாம் வருது. மறுபடியும் டாக்டர் கிட்ட போறேன், வேற ஆயின்மெண்ட் கொடுக்குறாரு, தடவுறேன், ஒரு வாரத்துல போயிருது. அப்புறம் 2 வாரம் கழிச்சு மறுபடியும் காலில் வருது. என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போறேன். அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய ரத்தத்துல வந்து அசுத்தம் இருக்கு, அந்த ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தணும், அத கொஞ்சம் நாள் ஆகலாம், ஆனா ஒரு தடவை தூய்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடியும் எங்கேயுமே வராது அப்படிங்கிறார். சோ ஒண்ணு வந்து அலோபதிக் ட்ரீட்மெண்ட், ஒன்னு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், இங்கிலீஷ் மெடிசன், இன்னொன்னு சித்தா நேச்சுரல் மெடிசன், இயற்கை வைத்தியம். சோ ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னா வெளியில இருக்கிற அறிகுறிகளை பார்த்து ட்ரீட் பண்றது. இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஏன் அந்த அறிகுறிகள் வருது அப்படிங்கிற மூல காரணத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை ட்ரீட் பண்றது, அதை குணப்படுத்துறது. சோ இப்போ ஒருத்தனுக்கு கண்ணு இல்லை, நான் கண்ணு தரேன், ஒருத்தனுக்கு பணம் இல்லை பணம் தரேன், ஒருத்தனுக்கு வேலை இல்லை வேலை தரேன், இது எல்லாமே என்ன அப்படின்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். இப்போதைக்கு அந்த பிரச்சனையில இருந்து அவன் வெளிவருவதற்காக உதவி செய்யற மாதிரி அது. பட் ஆனா அவனுக்கு உள்ள வந்து அசுத்தம் இருக்கு, அந்த அசுத்தம் இந்த வழி இல்லைன்னா வேற வழியில வரும். அவனுக்கு வர வேண்டிய கஷ்டம் நீ பணம் கொடுத்தாலும் வேற வழியில அவனுக்கு வந்துதான் தீரும். நம்மளால மாத்த முடியாது. இதுதான் வந்து சாஸ்திரத்தின் நீதி, இதுதான் வந்து நியாயம். ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அது அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையில உதவி செய்யணும். சோ நம்மளுக்கே சரி, நம்மளே வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் நம்மளுக்கு என்ன இந்த கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டம் இருக்கு, நம்ம மாத்திரை சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, அவனுக்கும் மாத்திரை கொடுங்க முடிஞ்சா, செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். பட் ஆனா அது மட்டும் பத்தாது. சோ அப்போ ஊனமா இருக்கிறவங்க இல்ல வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாவிகளா, நீங்கெல்லாம் வந்து வசதிகளா அப்படின்னா அப்படி பேச வரல நாங்க. அப்படி நம்மளுடைய கருத்துக்கள் கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து ஊனமா இருக்காங்கன்னா நம்ம அடுத்த ஜென்மத்துல ஊனமா இருக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமான நிலை. ஏதோ சில புண்ணியத்தினால இப்படி இருக்கும், எத்தனையோ பாவங்கள் இன்னும் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சோ நம்மளும் எப்ப வேணா எப்படி வேணா பிறக்கலாம். சோ அவங்க மட்டும்தான் பாவம் செஞ்சவங்க எல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே, சிறைச்சாலையில இருக்கிற யாருமே வந்து அப்பாவிகள் கிடையாது. அவன் பெரிய தப்பு பண்ணா சின்ன தப்பு, யாரா இருந்தாலும் அப்பாவிகள் யாருமே கிடையாது. கடவுளுடைய சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையாச்சும் சில சமயம் போலீஸ்காரன் 4 பேர் பிடிச்சு போடணும்ட்டு அப்பாவிகளை பிடிச்சு போடலாம். ஆனா கிருஷ்ணருடைய சிறைச்சாலையான இது தவறா இல்லாதவங்களே எப்பவுமே வந்து யாரையுமே கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டார். சோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னா அது அவருடைய நன்மைக்காக கொடுக்கப்படுது. அம்மா வந்து குழந்தைக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா
அம்மாவுக்கு எந்த ஒரு தவறான எண்ணம் கிடையாது. அந்த குழந்தை ஏதோ தப்பு செஞ்சிருக்கு, அந்த குழந்தைய திருத்தணும், நான் அடிச்சாதான் இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா வாழும். சோ அம்மா வந்து அடிக்க போகும்பொழுது நான் உதவி செய்யறேன்ற பேர்ல அவனுக்கு தண்டனையே கொடுக்காம நான் வளர்த்துட்டோம் அப்படின்னா அவன் நாளைக்கு பெரிய அயோக்கியன் ஆயிடுவான். சோ அப்பேற்பட்ட உதவி தவறான உதவி. சோ கடவுள் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சோ அந்த காரணங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தை தெளிவா புரிஞ்சு. சோ உதவி செய்யலாம், பட் நான் சொன்ன மாதிரி ஏன் கஷ்டப்படுறோம், எது கஷ்டப்படுறோம், மறுபடியும் இந்த உலகத்துக்கு பிறக்காம இருக்கிறதுக்கு தர்ம ரீதியாக வாழணும், பாவம் செய்யாம இருக்கணும், நீ கிருஷ்ணருக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யணும், பக்தனாக நீ வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை அவங்களுக்கு எடுத்து சொல்லலை அப்படின்னா அந்த உதவியானது பூர்த்தி அடையாது. இன்ஃபேக்ட் சில சமயத்துல நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கே பாவத்தை சேர்த்துரும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரனுக்கு நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க, அந்த காசை வச்சு அவன் டாஸ்மாக்ல போய் குடிச்சான் அப்படின்னா அதுல பாவம் நம்மளுக்கு. ஒருத்தன் கண் இல்லாதவங்களுக்கு நீங்க கண் தானம் கொடுக்குறீங்க, நாளைக்கு அவன் பார்க்க கூடாத விஷயத்த அவன் டிவியில பார்த்தா வச்சுக்கோங்க, அந்த கண்ணை வச்சு, அதுல பாவம் நம்மளுக்கு. ஒருத்தனை டாக்டர் படிக்க வச்சோம், அவன் டாக்டர் வந்து நாளைக்கு கருசிதை அபார்ஷன் செய்தாருன்னா அதுல பாவம் நம்மளுக்கு. பணமே இல்லாம ஏழையா வந்து எளிமையா வாழ்ந்துட்டு போயிருப்பான், அவனை பணக்காரன் ஆக்கிட்டு அவன் இன்னைக்கு நல்ல டெய்லி KFC-ல மாமிசம் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னா அதுல பாவம் நம்மளுக்கு. சோ அதனாலதான் பாத்திரம் மருந்து பிச்சை போடும், தானத்திலயுமே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இருக்கிறதே சிறந்த தானம் என்ன அப்படின்னா சாஸ்திரம் சொல்றதுன்னா ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி கொடுப்பது. என்ன சாமி, ஒருத்தன் பசியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு நீங்க கிருஷ்ண பக்தி, முதல்ல அவன் வயிற்று பசிக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டாதான் கிருஷ்ண பக்தியை கேட்பான் அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய கடமை. பக்தர்களான நம்ம ஆன்மீகமான நம்ம கடமை எல்லாருக்கும் இலவசமா பிரசாதம் கொடுக்குறோம். எல்லா உதவிகள் செய்வதற்காக தான் பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்காங்க. நீங்க எத்தனையோ பக்தர்கள் IIT கோல்டு மெடலிஸ்ட், வெளி உலகத்துல பெரிய பணக்காரர்களா இருக்கலாம், பெரிய அந்தஸ்தோட வாழ்ந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்தது எதுக்குன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. கிருஷ்ணருடைய எல்லா மக்களான இந்த ஏழைகள் அப்படின்னு சொல்றாங்களே, ஏழைகள் யாரு அப்படின்னா கிருஷ்ண பக்தி இல்லாதவன் தான் ஏழை, பகவத்கீதை தெரியாதவன் தான் ஏழை. அப்பேற்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக தான் இன்னைக்கு பணக்காரன் வரான், அவனுக்கு பிரசாதம் ஒரு பிளேட்டு கொடுத்தோம் வச்சுக்கோங்க, சுவாமிஜி எங்களுக்கு பிரசாதம் கொஞ்சமா கொடுங்க, தேவையுள்ள ஆளுங்களுக்கு கொடுங்க அப்படின்னுவாங்க. உனக்கு தாண்டா முதல்ல தேவை, அவனுக்கு புரியல. நீடி நல்ல எண்ணமா இருக்கலாம், ஓகே தேவை எனக்கு நிறைய இருக்கு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு, பட் விஷயங்களை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தி இல்லாதவன் தான் ஏழை. நீ இந்த ஜென்மத்துல பணக்காரனா இருக்கலாம், சோ அடுத்த ஜென்மத்துல ₹1 நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. கிருஷ்ணருக்கு சரணடையில அப்படின்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், பல கோடி ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்படணும். நான் அவ்வளவு தானம் செய்த இவ்வளவு தானம் செய்த, எந்த தானமும் உதவி செய்யாது. அதெல்லாம் புண்ணிய காரியங்கள், பட் அதுலயும் சரியா செய்யல அப்படின்னா பாவம் சேர்ந்துரும். சோ கிருஷ்ணரை மையமா வச்சு நம்ம தானம் தர்மம் செய்யும் பொழுது அது இருக்கிறதுலயே உயர்ந்த தானமாகுது. அதனாலதான் சாஸ்திர ரீதியாக தானத்தை செய்யணும். பகவத்கீதையை குரு ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலோட தானத்தை செய்யணும். சோ இப்ப என்னதாங்க செய்யறது பார்க்கலாம். நடைமுறையில பிரசாதத்தை நீங்க கொடுக்கலாம். ஒரு கோயிலுக்கு போறீங்க, பிச்சைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரசாதத்தை கொடுங்க. நீங்க கிரகஸ்தர்கள், நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கிருஷ்ணருக்கு அற்புதமான பிரசாதத்தை நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் எடுத்துட்டு சென்று விநியோகம் செய்யுங்கள். சில பிரபுபாவுடைய புஸ்தகங்கள் கொடுங்க. ஹரே கிருஷ்ண மந்திர பஜனை செய்யுங்க. பகவானுடைய நாமத்தை கேட்கறது மூலமாக அது எப்படி அந்த ஆயுர்வேதிக் டாக்டர் எப்படி அந்த ரத்தத்தை தூய்மைப்படுத்தினாரோ, நம்ம இந்த உலகத்துக்கு வந்த அந்த அசுத்தமான காரணம் என்ன, அந்த கெட்ட ஆசை, காமம் குரோத லோப மதம் ஆச்சரியம், காமம் கோபம் பேராசை பொறாமை, இந்த கெட்ட குணங்கள்னாலதான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ கிருஷ்ணர்கிட்ட திரும்ப வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரே வழி என்ன, எல்லா கெட்ட குணங்களையும் விட்டு தர்ம ரீதியாக வாழணும். கிருஷ்ணருக்கு எல்லா நற்குணங்களை வளர்த்துக்கணும். சோ இப்போ கெட்ட குணங்கள்லாம் அழியணும் அப்படின்னா ஒரே வழி கிருஷ்ண பக்தி மட்டும்தான். காமம் கோபம் பேராசை இதெல்லாம் இல்லாம நான் வாழணும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சாதான் சாத்தியம். இல்லை அப்படின்னா காமத்தை விட முடியாது, கோபத்தை விட முடியாது. இல்லைங்க நான் வந்து எனக்கு காமம்லாம் கிடையாது, கோபம்லாம் கிடையாது, எதுக்குங்க நான் கடவுளை கும்பிடணும்? கடவுளை கும்பிடாம நல்லவனா இருந்துக்கிறேனே, ஐ வில் பி குட் வித்தவுட் காட்.
ஐ வில் பி குட் வித்தவுட் காட். கடவுள் தொண்டு செய்தாதான் நல்லவனா, கடவுள் தொண்டு செய்யலைன்னா ஒருத்தனால நல்லவனா இருக்க முடியாதா அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சன குணை சர்வைர் தத்ர சமாசித சுரஹரா பக்தஸ்வகுட மகத்குணா மனோரதேனஸ்தி தாவதோ பஹி. பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னா, கிருஷ்ண பக்தி இல்லாதவனுக்கு எந்த நற்குணங்களுமே இருக்காது அப்படின்னு சொல்றது. என்னடா இது ஏதோ ரொம்ப அபத்தமா இல்லையா? கிருஷ்ண பக்தர்களுக்கு மட்டும்தான் அப்ப நல்ல குணமா? ரொம்ப தப்பா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா அத ரொம்ப விஞ்ஞான ரீதியாகவும் சாஸ்திரம் வளர்க்கறது. நான் என்னால முடிஞ்ச உதவி 4 பேருக்கு செய்யறேன், யாருக்கும் எந்த தீமையும் நான் செய்யல. ஆனா உங்களை மாதிரி நாமெல்லாம் போடலைங்க. மனசுல ஏதோ நான் நல்லது செய்யணும், உங்களை மாதிரி எல்லாம் சாமி கும்பிடல, வேஷம் போடல, நல்லவனா இருக்கிறேன், பத்தாதா? என்ன தப்பு? அதுதானே வேணும், அப்படிதானே வாழணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். நாமம் போட்டுக்கிட்டு ஏமாத்தினா பிரயோஜனம் இல்லை. கரெக்டு தான், 100% வாஸ்தவம் நீ சொல்றது. நாமம் போட்டுட்டு கெட்ட குணங்கள் இருந்தா பிரயோஜனம் கிடையாது தான். நாமம் போடாம நல்லவனா இருக்கானே அப்படின்னா இருக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. இருக்கிறனே அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு செல்வம் இருக்கு, அவ்வளவு வலிமை இருக்கு, சக்தி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அந்தஸ்து இருக்கு அப்படின்னா யாரு கொடுத்தா? கடவுள் தான் கொடுத்தாரு. கரெக்டா? நீ மற்றவனுக்கு உதவி செய்யற அப்படிங்கிற, 4 பேருக்கு நல்லது செய்யறேன்றே, எப்படி உன்னால செய்ய முடிஞ்சது? கடவுள் உனக்கு நல்ல புத்தி நல்ல சக்தி கொடுத்ததுனால செய்ய முடிஞ்சது. அப்போ யாரால இதெல்லாம் செய்யறோம்? கடவுளுடைய அனுகிரகத்தினால செய்யறோம். அப்போ நான் செய்யறேன் அப்படின்னா அது கரெக்டா? நான் நல்லது செய்யறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருந்தது ஆந்திர பிரதேஷ்ல. சில வருடங்களுக்கு முன்பு அது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிடுச்சு. அந்த நிர்வாகத்தின் தலைவர் என்ன பண்ணாரு, அங்க அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே டாக்ஸ் கட்டாம, டாக்ஸ் கம்மியா கட்டணும் அப்படிங்கிறதுக்காக லாபத்தை எல்லாம் காட்டாம அப்படி மூடி மறைச்சு எல்லாத்தையும் பண்ணாரு. அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட மாட்டின்றாரு. மாட்டின பிறகு சிறைச்சாலையில போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் வந்தது. அந்த கோர்ட்ல கேஸ் வந்தப்போ அந்த ஜட்ஜுக்கு என்ன சொன்னாருன்னா, அவர் ஆந்திர பிரதேஷ்ல அப்போ 108 ஆம்புலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸா ஆரம்பிச்சிருந்தார். அவர் தான் அந்த சர்வீஸ்க்கு சோசியல் சர்வீஸை எடுத்து செஞ்சார். சோ பல விதத்துல முயற்சி பண்ணாங்க, எந்த விதத்திலுமே அவர் சொல்ற பேச்சை எடுபடல. கடைசியா ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தினார். நான் இவ்வளவு பொது தொண்டு செஞ்சேனே, என்னை மன்னிச்சு விட்டுருங்கோ அப்படின்னு கேட்டார். அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, இப்ப நீ அரசாங்கம் போட்ட ரோட்ல போயிட்டு நீ சம்பாதிச்ச, அரசாங்கம் போட்ட ரோட்ல போயிட்டு நீ தானம் செய்த, அரசாங்கம் சப்ளை பண்ண கரண்ட், அரசாங்கம் சப்ளை பண்ண தண்ணி, அரசாங்கம் சப்ளை பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சு நீ இவ்வளவு சம்பாதிச்ச, இவ்வளவு தானம் செய்த, அரசாங்கத்துக்கு நீ கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு நீ மீதி எல்லாத்தையுமே தானத்துக்கு கொடுத்தாலும் நான் உன்னை பாராட்டுறேன், தப்பு கிடையாது. கொடுக்காம ஏமாத்தினதுனாலதான் தப்பு. நீ கிரிமினல். நீ என்ன நல்லதுன்னா செஞ்சிருக்கலாம், ஆனா கொடுக்க வேண்டியது கொடுக்காம ஏமாத்துறதுனால நீ கிரிமினல் தான். கரெக்டா இல்லையா? நீ நல்லது செஞ்சிருக்கலாம், ஆனா அரசாங்கத்தை ஏமாத்தலாமா? அரசாங்கம் போட்ட ரோட வச்சுதான் நீ போயிட்டு தானத்தை பண்ண. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீ வேலையை வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கொடுக்காம நான் செஞ்சேன் அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? சோ கிருஷ்ணர் நம்மளுக்கு எல்லா இந்த உலகத்தை படைச்சாரு, உன்னை படைச்சாரு, நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பூமி அதெல்லாம் செயல்படுவதற்கான சக்தி, அதுக்கு திறமை எல்லாத்தையுமே கிருஷ்ணர் கொடுத்தாரு, நம்மளுக்கு கடவுள் கொடுத்தாரு. இந்த க்ஷணம் நினைச்சாலும் நம்மள ஒரு கை நவராது. ஆத்மா வெளில போயிருச்சுன்னா இந்த உடல் வெறும் ஒரு ஜடம், ஒரு பிணம் தான். என்ன பண்ண முடியும்? நான் செஞ்சேன். கிருஷ்ணர் செஞ்சாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய கருணையால நான் தானம் தர்மம் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது அது சரி. இன்னொரு உதாரணம் பிரபுபாதர் கொடுப்பாரு. 4 திருடங்க சேர்ந்து ஒரு வீட்டுல போயிட்டு கொள்ளை அடிச்சிடுறாங்க. கொள்ளை அடிச்சுட்டு எல்லா பணத்தையும் கொண்டு வந்துட்டு 4 பேர் பேசிக்கிறாங்க, நம்ம நியாயமா பிரிச்சுக்கணும், செஞ்சதே அட்டூழியம், இதுல என்ன நியாயமா பிரிச்சுக்கிறது?
கிருஷ்ணருடைய காசை நம்ம வந்து திருடிட்டு, கிருஷ்ணருடைய சக்தியில திருடிட்டு நான் வந்து நியாயம் தர்மம் செய்யறேன், நான் வந்து உதவி செஞ்சேன் அப்படின்னா, எப்ப நீ கிருஷ்ணர் சொன்னதுனால இதெல்லாம் செய்யற அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னா நீ அசுரம் தான். கிருஷ்ணருக்கு அந்த டாக்ஸ் கட்டணும், அரசாங்கத்துக்கு நீ டாக்ஸ் கட்டினாதான் நீ வந்து சிட்டிசன். அரசாங்கத்தை ஏமாத்தினா நீ கிரிமினல் தான், என்ன நல்லது செஞ்சாலும். அதே மாதிரி கடவுள் தான் உண்மையான அரசாங்கம். சுப்ரீம் கவர்மெண்ட் யாரு? கிருஷ்ணருடைய கவர்மெண்ட். சுப்ரீம் மினிஸ்டர் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் சப்ளை பண்ண எல்லா விஷயத்தை பயன்படுத்திட்டு கிருஷ்ணருக்கு நான் வந்து நன்றி சொல்ல மாட்டேன். கிருஷ்ணருக்கு என்னங்க டாக்ஸ், காசா பணமா? அது கிடையாது. அன்போட ஒரு நன்றி தான் எதிர்பார்க்கிறார், அன்பு தான் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு இருந்தா அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அன்புலாம் எல்லாம் அன்பு இருந்தா என்ன இருக்கோ செஞ்சிருவோம் கிருஷ்ணருக்கு. அன்பு இல்லாதான் பிரச்சனை. சோ நாஸ்திகனுக்கும் ஆஸ்திகனுக்கும் இதுதான் வித்தியாசம். கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருடைய கருணையால எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் ஆஸ்திகன். நான் தான் எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவன் நாஸ்திகன். சோ நாஸ்திகன் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? அப்புறம் எப்படி அந்த கோர்ட்ல வந்து நீ நல்லது செஞ்சிருக்கலாம், ஆனா அரசாங்கம் சொன்ன பேச்ச கேட்காததுனால நீ கிரிமினல் அப்படின்னு சொல்லிச்சோ, அதேதான் பாகவதம் சொல்லுது. நீ கடவுளை ஏற்றுக்கொள்ளாம நான் செஞ்சேன் சொல்லிட்டு இருந்தாலும் நீ கிரிமினல் தான்யா. உண்மையே தெரியலையே உனக்கு, கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காம எங்க இருந்தோ திருடி. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, திடீர்னு பிச்சைக்காரன் வந்து காசு கேட்கறான். பக்கத்து கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து எனக்கு போட்டு தானமா அது பக்கத்துக்காரனுடைய காசு, உன் காசா அது? நான் தானம் பண்ணிட்டேன் 100 ரூபாய் கொடுத்துட்டேன், நீயா கொடுத்த? உன் காசுல இருந்து கொடு. சோ நம்மளுக்கு ஏது காசு? எதுவும் கிடையாது, கிருஷ்ணர் கொடுத்தாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு தானம் தர்மத்திலையும் பாத்தீங்கன்னா பேர் புகழ் எதிர்பார்ப்பு. ஃபேன், கோயில்ல வந்து ஃபேன் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அந்த ஃபேன்ல அவங்க பேரை போட்டுப்பாங்க. பக்தர்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஃபேன் போடுறான்னா போடாதீங்க சார், பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னும். 60 ரூபா கொடுத்து ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒரு குழந்தைக்கு. அதை வந்து 600 ரூபாயில ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுல பெருசா மாட்டிருப்பாங்க. நான் பாருங்க எவ்வளவு உதவி செஞ்சேன் அப்படின்னு. சோ பேர் புகழ் எதிர்பார்த்து இல்ல, உகுந்த நபருக்கு உகுந்த இடத்துல நல்ல எண்ணத்தோடு கொடுக்கணும், அது சரியான தானம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு அதனாலதான் பிராமண போஜனம் அல்லது பிராமணர்களுக்கு தானம் செய் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா பிராமணர்கள் அந்த தானத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது தவறா பயன்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு வந்து லேபர் கிளாஸ் சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க. காசு இல்லை அவங்களுக்கு சப்போர்ட். அவங்க காசு இல்லைன்னா ஏன் டாஸ்மாக்ல அவ்வளவு கூட்டம்? காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லைன்னா டாஸ்மாக்ல கூட்டம் வரக்கூடாது இல்ல? சோ லேபர் கிளாஸ் சொசைட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்க எண்ணம் கிடையாது. எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. பட் அந்த உதவியை சரிவர செய்யணும். எல்லாருக்கும் நம்ம கோயில் இலவசம், எல்லாருக்குமே இலவசமா வந்து நம்ம பிரசாதம் கொடுக்குறோம், எல்லாருக்குமே இலவசமா இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம், இலவசமாக நம்ம வந்து கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளுடைய குருகுலம் இருக்கு, எந்த ஒரு காசு இல்லாம இலவசமா தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். சோ மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் உண்மையான ஆன்மீக இயக்கமான இஸ்கான், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், சில பிரபுபாதருடைய குறிக்கோளும் மக்களுக்கு உண்மையை உதவி செய்ய. ஆனா என்ன உதவி அப்படிங்கறதான் வேலை. சும்மா வெளி தோற்றத்துல உதவி செய்வது அப்படிங்கிறது, உடல் ரீதியான உதவி அப்படிங்கிறது தற்காலிகமானது, அது அரசாங்கத்தினுடைய கடமை. அது ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளாத நபர்கள் அதை செஞ்சு கொள்ளலாம் வேணும்னா. ஆனா ஆன்மீக விஷயங்களை உணர்ந்து மக்களை உண்மையான மோட்சத்துக்கான பாதையை காட்டக்கூடிய இந்த இயக்கத்துல நம்ம உயர்ந்த உதவியான இந்த உதவியை செய்யணும். அவனுக்கு வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தா பத்தாது. அவனுக்கு வந்து நம்ம ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட், எதனால அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை உணர வச்சு, பல கோடி ஜென்மம் அவனும் எடுத்து கஷ்டப்பட போறான். எத்தனை ஜென்மத்துக்கு அவன் உதவி செய்ய முடியும் சொல்லுங்க? உனக்கே முதல்ல உதவி செஞ்சு கொள்ள முடியாது. நீயே பல கோடி ஜென்மம் எடுக்க போற, அவனுக்கு உதவி செய்யற உதவி உனக்கு முதல்ல உதவி செய். முதல்ல நம்மளுக்கு உதவி செஞ்சு. சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? தனக்கு மிஞ்சினதுதான் தானம், தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உன்னை நீ காப்பாத்திக்கோ இந்த சம்சார கடல்ல இருந்து. காமம், கோபம், பேராசை, பொறாமை இதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருக்கு சரணடைகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு எத்தனையோ சுயநலவாதிகள் மத்தியில வாழும் பொழுது 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் பொழுது பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம்தான். அவங்கள தப்பா நம்ம சொல்லல. ஆனால்
அதை தர்ம ரீதியாக செய்யணும், தவறான வழியில செய்யக்கூடாது. சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ணருடைய கீதையை புரிஞ்சு கொண்டு தர்ம ரீதியாக செய்யணும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கும் உதவி கிடையாது, நம்மளுக்கும் உதவி கிடையாது. அததான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடல் கிடையாது, ஆத்மா, கர்மா, பாவம், புண்ணியம், இந்த உலகம் என்ன, வைகுண்டம்னா என்ன, இதெல்லாம் புரிஞ்சாதான் இப்ப சொல்றது புரியும். இல்ல வச்சுக்கோங்களேன், என்ன சார் பேசுறாரு இவரு, தானம் தர்மம் செய்யாதங்கிறாரு. ஒருத்த கிராமத்துக்காரனுக்கு வந்து அதே மாதிரி ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் இருக்கு, அவன் டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் எனக்கு வந்து இங்க பாருங்க ஏதோ ஒரு பருவு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. இவன் நினைக்கிறான், என்ன முட்டாளா இருக்காங்க டாக்டர், எனக்கு இங்க ஏதோ வலி இருக்குங்கிறேன், இங்க ஏதோ புண்ணு இருக்குங்கிறேன், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாரு. இங்க ஏதாவது ஆபரேஷன் பண்ணி எனக்கு மருந்து தடவி விட்டாருன்னா பரவாயில்ல, ஊதி விட்டா பரவாயில்லையே, சந்தனம் தடவி விட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பான். அவனுக்கு பிளட் டெஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அவனுக்கு புரியாது, அவன் படிக்காதவன். சோ அதே மாதிரி ஆத்ம ஞானம் இல்லாதவன், முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னங்க இந்த உதவி செய்யாம அந்த உதவி செய்யாம கிருஷ்ண பக்தியை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்னங்க உதவி, புரிஞ்சு கொள்ள முடியாது. முட்டாள்களால இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. சோ ஓரளவுக்கு அடிப்படை சாஸ்திர ஞானமாச்சு தேவை. இல்ல அப்படின்னா நம்ம எது உதவி அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்றதோ அது புரிஞ்சு கொள்ள முடியாது. சோ ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இது. இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 5 வருஷம் படிப்பாங்க கல்லூரியில, 4 வருஷம் தியரி, அப்புறம் இன்டர்ன் 1 வருஷம் சம்திங். சோ முதல் வருஷத்துல ஒரு கல்லூரியில மாணவர்கள்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்குறான். மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு உபன்யாசம் கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் ஏன் வந்து இப்படி நேரத்தை வினயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை அப்பாவியான என்ன சொல்ற நோயாளிகள், ஓபிடி அவுட் பேஷண்ட், எத்தனை நோயாளிகள் அங்க வந்து வரிசையில காத்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் உடனே போய் உதவி செய்யணும், ஏன் உட்காந்து நேரத்தை வினயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேஷன் லெக்சர் அவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உடனே அவங்க எல்லாம் ஆமா இல்ல நம்ம எதுக்கு நேரத்தை வினயம் பண்ணணும், எல்லாரும் உதவி செய்யலாம் வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெட்டஸ்கோப் எல்லாம் மாட்டிக்கிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டு பேஷண்ட போய் கேட்கறான், இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஷண்ட், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான், சார் நீங்க தான் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இல்லை. சோ உதவி செய்யணும்னாலும் அதுக்கு தகுதி தேவை. இது செய்யறேன் அது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் போன மனோரதேன சுத்தி தாவதோ பகி, அதான் பாவதம் சொல்றது. பக்தி இல்லாதவன் மனோரதத்துல, அவனே மனோரதத்துல போயிட்டு இருக்கான், எங்க போறான் அவனுக்கே தெரியல, அவன் எங்க 4 பேருக்கு உதவி செய்வான். சோ ஏதோ கொடுமைத்தனமா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இது ரொம்ப என்ன சொல்றது 100% உண்மை. இத வந்து ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறையில சில பிரபுபாதர் ரொம்ப விஞ்ஞான ரீதியா இந்த விஷயங்களை விளக்கினார். ஒருத்தன் வந்து தெரியாம கடல்லையோ இல்ல ஏதாவது நீர் இருக்கிற இடத்துலயோ விழுந்துடுறான், கிணத்துல விழுந்துடுறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறான். நீச்சல் தெரிஞ்சவன் ஒருத்தன் உடனே குதிச்சு அவன் போட்டிருக்கிற சட்டைய கட்டிட்டு வெளியில வந்துட்டு சட்டையை காட்டிட்டு காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறான். சட்டையை மட்டும் காப்பாத்துறா, அந்த உயிரையும் காப்பாத்திட்டு வந்தாதான் உண்மையிலே காப்பாத்துறது, புரியறது இல்லையா? அதே மாதிரி சாஸ்திரம் சொல்றது, இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு சட்டை. யாருடைய சட்டை? ஆத்மாவுடைய சட்டை. சோ ஆத்மாவை காப்பாத்தாம இந்த உடலை மட்டும் காப்பாற்றுவது அப்படிங்கிறது முழுமையான உதவி கிடையாது. மறுபடியும் சொல்றதுதான், செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, செய்யலாம். அது யாரு செய்யணுமோ அவங்க செய்யலாம். பட் உயர்ந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்தவர்கள் அவங்க நேரத்தை உடல் ரீதியான உதவி செய்வதற்கு வினயம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அரசாங்கமா செஞ்சுக்கும். இந்த ஆன்மீக இயக்கமான நம்ம மக்கள் மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்காம இருந்து, மறுபடியும் பிறந்தாதானங்க அவன் நோய்வாய்ப்பட்டு பிறப்பான், கண்ணு இல்லாம பிறப்பான், காது இல்லாம பிறப்பான், காசு இல்லாம பிறப்பான், வேலை இல்லாம கஷ்டப்படுவான். பல கோடி ஜென்மம் எடுத்து அவன் கஷ்டப்படாம பகவான் கிட்ட மோட்சத்துக்கான வழியை காட்டிட்டா அது நிரந்தரமான உதவி இல்லையா? தற்காலிகமான உதவியை அவனுக்கு செய்யணும், நிரந்தரமான உதவி செய்யலாமே. கிருஷ்ணருடைய புஸ்தகங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம், கிருஷ்ணருடைய கோயில் கட்டுவதற்கான உதவி செய்யலாம். சோ ஆனா சில சமயம் என்ன பண்றாங்க நாஸ்திகர்கள், எதுக்கு கோயில் கட்டணும், எதுக்கு சாமிக்கு இவ்வளவு செலவு பண்ணணும், சோ புரியறது கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு விதத்துல
இன்னைக்கு கோயில் அப்படிங்கிற பேர்ல கோயிலுக்கான உண்மையான செயல்பாட்டுகளை செய்யாம இருக்கிற கோயில் கட்டி ஒரு விதத்துல பிரயோஜனம் இல்லை சொல்லலாம். ஒரு விதத்துல சும்மா கோயில் கட்டிட்டு அங்க கடா வெட்டிட்டு எந்த விதமான ஆன்மீக விஷயங்களையும் பிரச்சாரம் பண்ணாம சினிமா பாட்டு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த அம்மன் பண்டிகை சொல்லிட்டு சினிமா பாட்டு போட்டுட்டு கூத்தடிக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு. அப்பேற்பட்ட கோயில்கள் ஒரு விதத்துல பிரயோஜனம் இல்லை சொல்லலாம். உண்மையா கோயில்கள் அப்படின்னா பகவானுடைய விஷயங்களை மக்களுக்கு பிரபுபாதா சொல்வார், திஸ் இஸ் நாட் ISKCON இஸ் நாட் another temple, இட்ஸ் an educational institution. ISKCON அப்படிங்கிறது இன்னொரு கோயில் கிடையாது, ஒரு கல்வி நிறுவனம். என்ன கல்வி சொல்லி கொடுக்குறோம்? பணம் எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற கல்வி கிடையாது. தர்ம ரீதியாக எப்படி வாழுவது, மனிதனாக எப்படி முதல்ல வாழுவது, நல்ல குணங்களோட எப்படி வாழுவது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குற ஒரு இயக்கம். இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன்ல பிரச்சனை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் நான் உடல் கிடையாது, ஆத்மா, எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள் அப்படிங்கறத உணர்ந்தா எந்த பிரச்சனையுமே வராது. இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கிற அந்த காமம், கோபம், பேராசை, பொறாமைனாலதான் இவ்வளோ கஷ்டங்கள். சோ எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, எல்லாரும் மனுஷனா வாழ்ந்துட்டா எந்த பிரச்சனையுமே வராது. பாவம் பண்ணாம வாழணும். அது எப்படி வாழ முடியும்? அப்படி பக்தி இருந்தாதான், கிருஷ்ண பக்தி இருந்தாதான் சாத்தியமே தவிர வேற வழியே கிடையாது. கிருஷ்ண பக்தி இல்லாம நான் காமத்தை விட்டுட்டு கோபத்தை விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா சாத்தியமே கிடையாது. அப்படி வெளி தோற்றத்துல ஒருத்தனுக்கு உண்மையிலே அவன் பாருங்க ரொம்ப நல்லா வந்தாங்க ஆனா பக்தி எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா கூட அவன் ஏமாத்திட்டு தான் இருக்கான். ஏன்? கிருஷ்ணர் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கிருஷ்ணருக்கு டாக்ஸ் கட்டாம இருக்கான். அப்பவும் கிரிமினல் தான் அவன். சோ அதனாலதான் பாகவதம் தெளிவா சொல்றது, எல்லா உதவிகள் விட உயர்ந்த உதவி என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி கொடுப்பதுதான் உயர்ந்த உதவி. ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி எடுத்துக்கொள்வதற்கான வழிமுறையை காட்டுங்க. இன்னொரு உதாரணம் சில பிரபுபாதர் கொடுப்பார். ஒருத்தர் எக்ஸிபிஷன்ல ஒரு குழந்தை காணாம போயிருச்சு. அம்மா அப்பா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு அழுதுட்டு போயிட்டு இருக்கான். குழந்தை அழுதுட்டே போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஒருத்தன் பாக்குறான், ஐயோ சின்ன குழந்தையே அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் லாலிபாப் வாங்கி கொடுக்குறான். ஒரு நிமிஷம் அதை சாப்பிடும்பொழுது அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடுது. மறுபடியும் அந்த சாக்லேட் முடிஞ்ச பிறகு அழுதுகிட்டே போகுது. இன்னொருத்தன் பாக்குறான், ஐயோ குழந்தை அழுதுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். ஒரு 5 நிமிஷம் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குழந்தை அம்மா அப்பா மறந்துடுது. மறுபடியும் அம்மா அப்பான்ட்டு அழுதுட்டே போயிட்டு இருக்கு. 3வது மனுஷன் என்ன பண்றான், ஐயோ இது இன்னாருடைய குழந்தையாச்சே, என்ன இவன் அயோக்கியத்தனமா குழந்தைய விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான்னு சொல்லி உடனே அவனுக்கு போன் பண்ணி, டேய் உன் பையன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டா சாக்லேட் மட்டும் கிடையாது, ட்ரெஸ் மட்டும் கிடையாது, எல்லாம் விருந்து, கேட்பரிஸ், சாக்லேட்டு, ஃபேன்சி ட்ரெஸ், காரு, பஸ், வீடு, வாழ்க்கை முழுக்க என்னெல்லாம் தேவையோ அந்த குழந்தைக்கு எல்லாமே செய்யப்படுது. சோ முதல்ல செஞ்சவரும் உதவி செஞ்சாரு, 2வது செஞ்சவரும் உதவி செஞ்சாரு, 3வது செய்தவரும் உதவி செய்தாரு. ஆனா யாருடைய உதவி உண்மையானது, பெரிய உதவி? அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்கிறது தான் உயர்ந்த உதவி. எல்லா பாதுகாப்பும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, நீ செய்யணும் அவசியமே கிடையாது, தனியா செய்யணும் அவசியம் கிடையாது. சோ அதேதான் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்மளுக்கு எல்லாம் அம்மா அப்பா யாரு? கிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதா கிருஷ்ணர் தான் நம்மளுடைய அம்மா அப்பா. சோ குழந்தை நம்ம எல்லாம் அம்மா அப்பா விட்டுட்டு தனியா சுதந்திரமா அனுபவிக்கணும் சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல கோடி ஜென்மமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். லாலிபாப் கொஞ்சம் கிடைச்ச உடனே சந்தோஷம்டா, வெற்றிடா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் மயங்கிடுறோம். அந்த லாலிபாப் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பணம் வந்துருச்சு அப்படின்னா வீடு கட்டி ஒரு கார் வாங்கிட்டு ஒரு அந்தஸ்து வந்துருச்சுன்னா அந்த உதாரணத்துல 2 நிமிஷம்னா, இந்த உதாரணத்துல சில வருடங்கள், சில ஜென்மங்களே மறந்துடுறோம் கடவுளை. அம்மா அப்பாவை தேடுறதே கிடையாது. சோ அப்பே மறந்து இருக்கிற நிலையில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நபர்களுக்கு உண்மையான அப்பா கிருஷ்ணருக்கு சரணடையணும், அப்பதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லி பகவத்கீதையை அவனுக்கு எடுத்து சொல்லி மக்களை கிருஷ்ணரோடு இணைப்பது அப்படிங்கிறது தான் எல்லா சேவைகள் விட உயர்ந்த சேவை அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. சோ கிருஷ்ண பக்தி சோ ஏன் அப்படின்னா பார்க்கணும், சாஸ்திர ரீதியாக பார்க்கணும். இன்னைக்கு நம்ம அவனுக்கு உதவி செஞ்சாலும் அவனுக்கு வர வேண்டிய கஷ்டம் வேற வழியில வரும். இங்க பிம்பிள் போயிருச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வயிற்றுல புண்ணு வருது, அங்க ஒரு புண்ணு போயிருச்சு, அங்க ஒரு மருந்து போட்டு போயிருச்சா வேற இடத்துல வரும். சோ வர வேண்டிய கஷ்டம் நீ எவ்வளவுதான் அவனுக்கு உதவி செஞ்சாலும் யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது.
நம்மளுக்கு வர்ற கஷ்டமும் நம்மளுக்கு கிருஷ்ணருக்கு சரணடையாம மற்ற வெளிப்புற உதவிகள் எடுத்தாலும் எனக்கு ஓகே, இன்னைக்கு பணம் இல்ல, பணம் வந்துருச்சு, ஓகே, பண வழியில தான் சந்தோஷமா, கஷ்டம் வரணுமா? எத்தனையோ வழி இருக்கு. உடல் ரீதியான துன்பம் வரலாம், மன ரீதியான துன்பம் வரலாம். எத்தனை வழியில துன்பத்துக்கு வழியா இல்ல. கணக்கு பிரகாரம் உனக்கு கஷ்டம் வரணும், இப்படிதான் வரணும் அவசியம் இல்லையே. நான் இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், என்னை காப்பாத்திக்கிட்டேன், முடியாது, தப்பிக்க முடியாது, நம்மளாலேயே தப்பிச்சு கொள்ள முடியாது. கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் நம்மளையே நம்ம காப்பாத்திக்க முடியும். அவனுக்கு என்ன உதவி செய்யறது? இல்ல முடிஞ்சது செய்யறாங்க, சிறு துளி பெருவெள்ளம் பத்தாது. அவன் 1000 கோடி ஜென்மம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்ல, 10 வருஷத்துக்கு அவனுக்கு சாப்பாடு எந்த மூளைக்கு? சோ தெளிவாக இருக்கணும். சோ உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் உண்மையான உதவி கிருஷ்ணர் எப்படி மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரோ அந்த வழியில உதவி செய்யும். அப்படி செய்யும் பொழுது நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் இந்த விஷயங்கள். சோ பொறுமையோட உட்கார்ந்து அடிப்படை ஞானம் இருந்தாதான் இந்த விஷயங்களை பாராட்ட முடியுமே தவிர மற்றபடி ஒரு பௌதிகவாதியால நாஸ்திகன் இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. சோ சில நாஸ்திகர்கள் ஆன்மீக காரியங்கள் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொது தொண்டு அப்படிங்கிற பேர்ல ஏழைகள் சிரிப்பில் இறைவனை காணுங்கள், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லா வேணும்ட்டே கடவுளுக்கு நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் நிறுத்துவான். ஏங்க இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயில் கட்டுறீங்க? ஏன் இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசியல்வாதி மீட்டிங் போடலாம். எத்தனையோ மால்ஸ், சினிமா, பெரிய பெரிய மால்ஸ் இருக்கு. ஃபாரின் டூர் எல்லாம் போறாங்க எத்தனையோ பணக்காரங்க, பல லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வராங்க. பொழுதுபோக்குக்காக ஹோம் தியேட்டர் கட்டுறான், வீடு, பெரிய வீடு, 1 கார் 10 5 கார் 10 கார். ஏன் இப்படியெல்லாம் காசு செலவு செய்யறது தப்பு இல்ல. கிரிக்கெட் கோடி கணக்குல அவன் கிரிக்கெட்டர், அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான், நேரத்தை வினயம் பண்ணிட்டு, மனுஷ வாழ்க்கையை வினயம் பண்ணிட்டு, காசு அவனுக்கு கொடுத்துட்டு கோடிக்கணக்கான ரூபா காசு ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தன் முன்னையாச்சும் நாட்டு தேசபக்தி என்ன இந்தியா இந்தியா, இன்னைக்கு எங்கெங்க இந்தியா? யாரு வேணா சென்னை சூப்பர் கிங்ல 10 கோடி ரூபாய் கொடுத்து அவன் விலைக்கு வாங்கலாம். அவன் காசுக்காக விளையாடிட்டு இருக்கான். அதை பாக்குறதுக்கு முட்டாளுங்க. அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. கோயில்ல ஐயோ 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, ஏன் ஏழைகள் இதை சொல்லக்கூடாதா? பணக்காரன் ஃபாரின் டூர் பண்றான், இவ்வளவு பெரிய தேவையில்லாத பங்களா கட்டிக்கிறான், இதெல்லாம் சொல்ல மாட்டோமே. ஏன் அப்ப சாமியை மட்டும் குறி வைக்கிறோம்? நாஸ்திகர்கள் கடவுள் பக்தியை மறைமுகமாக நேரடியா எதிர்த்தா தவறு, சிலர் தப்பா புரிஞ்சுப்பாங்க சொல்லி இந்த மாதிரி பேரளவுல பௌதிக தொண்டு செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல நாஸ்திகத்தனத்தை பரப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை புரிஞ்சுக்கணும் தெளிவா. ஏமாத்தக்கூடாது, கவனமா இருக்கணும், அப்பாவிய ஏமாந்துடக்கூடாது. சோ கிருஷ்ண பக்தி இயக்கத்துல சில பிரபுபாதர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, எல்லாருக்கும் உதவி செய்வதற்காக தான் பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. கிருஷ்ணருடைய எல்லா பசங்க ஏழைகள் மட்டும் இல்ல. உண்மையான ஏழை யாரு நான் சொன்னேன், எல்லா கிருஷ்ண பக்தி இல்லாதவன் ஏழை. ஏன் ஏழை மட்டும்? பணக்காரனும் ஏழை தான். அவனுக்கு உதவி செய்யணும், அவனுக்கு தான் முதல்ல உதவி செய்யணும். சோ இது ரொம்ப ஆழமான தத்துவம். இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. தொடர்ந்து நம்மளுடைய பகவத்கீதை படிக்க படிக்க இந்த விஷயங்கள், சூக்ஷ்மமான விஷயங்கள் புரிஞ்சுக்கும். இல்ல அப்படின்னா இதெல்லாம் ஏங்க பேசணும், நாங்க சாப்பாடு போடுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், காசு கொடுங்க அப்படின்னா 2 வார்த்தை சொன்னாலே போதுமே. 1 மணி நேரம் லெக்சர் கொடுத்து இது கிடையாதுங்க, இது கிடையாதுங்க, அதுங்க, இப்படிதாங்க சேவை செய்யணும், அப்படிதாங்க சேவை செய்யணும் சொல்லிட்டு 1 மணி நேரம் மூச்சு அடிக்க சொல்லி நான் எல்லா விஷயமும் கஷ்டப்பட்டு, தமிழே சரியா வராது, இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நான் பேசி உங்களுக்கு புரிய வச்சு, இப்படி பேசினாலும் 3/4 பேருக்கு புரியாது. நம்மள தப்பா நினைப்பாங்க. ஏங்க இது கிடையாதுங்கிறாங்க, ஏங்க இது கிடையாதுங்கிறாங்க, எது சொன்னாலும் தப்புங்கிறாங்க, அவன் சொல்றதான் கரெக்டுங்கிறான் அப்படின்னு சொல்லி 4 பேர் தப்பா பேசுவோம். எங்களுக்கு காசு மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது குறிக்கோளா இருந்தா ஈஸியா செஞ்சுட்டு போலாமே. எப்படி இதெல்லாமே நல்லதுதாங்க, இதுவும் நல்லதுதாங்க, அதுவும் நல்லதுதாங்க, நாங்களும் இது செய்யறோம் அது செய்யறோம். பிரசாதம் கொடுக்கறத ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு போர்டு போட்டா முடிஞ்சு போச்சு. என்ன கஷ்டம்? பிரிண்ட் பண்ண முடியாதா? ஒரு பேனர் அடிச்சா போச்சு. ஏழைகளுக்காக இலவச அன்னதானம் போடலாமே. ஆனா இல்ல, மக்களை ஏமாத்த எத்தனையோ பேர் அப்படிதான் ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். சோ நம்மளும்
ஏன் மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கணும்? எத்தனையோ போலி இயக்கங்கள் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. தொண்டு செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய காசு சம்பாரிச்சு மக்களை ஏமாத்தின்னு இருக்காங்க. சோ நம்மளும் முன்னொரு ஒரு போலி இயக்கமா இருக்கக்கூடாது. மக்கள் அறியாமையில இருக்கோம் அப்படின்னா அவனுக்கு அதை புரிய வைக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அதை விட்டுட்டு அவனுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னா அது தவறான ஒரு வழி. அப்போ மற்ற இயக்கத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஸோ சில பிரபுபாதர் ஒரு சமயம் ஹைதராபாத்ல இருக்கும் பொழுது, அப்போ ஆல்ரெடி இஸ்கான் ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப பெரிய இயக்கமா இருக்கு. ஹைதராபாத்ல ஒரு கோயில் கட்டுறதுக்கும் அங்க எல்லா முயற்சிகள் முழு வேகமான போயிட்டு இருக்கு. ஸோ இஸ்கான் இந்தியாவில இன்னும் ஃபேமஸ் ஆகல, ஆனா ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்போ தன்னை அறியும் விஞ்ஞானம் ஒரு புஸ்தகம் இருக்கு, சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இப்ப நான் சொல்ற குறிப்பிட்ட சம்பவம் அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரபுபாதர் கிட்ட ஒரு மினிஸ்டர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி ஆந்திரால வந்து இப்போ வறட்சி, நீங்க உங்க இயக்கத்தின் சார்பில் மக்களுக்கு இலவசமா பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். ஸோ பிரபுபாதர் சொல்றார், இல்ல, இது ஆன்மீக இயக்கம், எங்களோட கடமை மக்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதுதான். ஸோ இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் அந்த விஷயங்களை செய்யட்டும். ஆனா எங்களுடைய கடமை, நாங்க எங்களுடைய நேரத்தை மற்ற விஷயங்களுக்கு வினயம் செய்யாம மக்களுக்கு உண்மையான தர்ம ரீதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை நாம காட்டுவதற்காக நாங்க வந்து செய்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மையிலே உதவி அப்படிங்கிறது எல்லாத்தையும் விலக்கி எங்களால முடியாது அப்படிங்கிறார். பிரசாந்தனம் கொடுக்க சொன்னாரு. என் பிரபுபாதருக்கு தெரியாத பிரசாதம் கொடுத்தா வந்து நல்லது அப்படிங்கிறது? நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்ததே நம்மளுக்கு இல்ல, பல பல கோடி நபர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் சில பிரபுபாதர் எல்லா அவருடைய வேலை, அவருடைய நிலை எல்லாத்தையும் திறந்து 70 வயசுல அமெரிக்காவுக்கு போயிட்டு தனி நபரா கஷ்டப்பட்டு, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த முழு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சார். தனி நபரா போகும்போது 2 தடவை ஹார்ட் அட்டாக். இவ்வளவு கஷ்டத்தையும் ஏன் அவ்வளவு கஷ்டத்தை எடுத்தா மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றதான். அதுதான் உண்மையான உதவி. என்ன? இந்த கிருஷ்ண பக்தி. இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை பேர் மாமிசம் சாப்பிடுறதை விட்டுட்டு, போதை வஸ்துவை விட்டுட்டு, தவறான உடல் உறவை விட்டுட்டு, எல்லா பாவத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஃபாரினர்ஸ், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ஆப்பிரிக்கர்கள் இன்னைக்கு மாமிசம் இல்ல, வெங்காயம் கொண்டு சாப்பிடாம, டீ காபி குடிக்காம, சினிமா பார்க்காம கிருஷ்ணருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சில பிரபுபாதர் ஒருத்தர் செய்த உதவினாலதான். சோ அவருடைய பாதை, அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நம்மளும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி, பிரபுபாதர் சொன்ன மாதிரி சேவை செய்யணும். சோ செய்திருந்தா அரசாங்கத்துல இருந்து நல்ல பேர் கிடைச்சிருக்கலாம் சில பிரபுபாதருக்கு. நிறைய செல்வந்தர்கள் எத்தனையோ பேர் வருவாங்க, நீங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, நான் காசு தரேன். காசு இல்லை, அது நம்மளுடைய கடமை கிடையாது. கிருஷ்ண பக்தருடைய கடமை கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது. சோ எவ்வளவோ பிரபுபாதரும் காசு சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா இல்லை. ஆன்மீக இயக்கத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, ஒரு வழி, ஒரு வகுத்தல் இருக்கு. சோ அந்த குறிப்பிட்ட வரையறைக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், கிருஷ்ணர் சொன்ன மாதிரி உதவி செய்யணும். சோ இதுக்கும் மேல சிலர்லாம் சொல்லுவான். சமீபத்துல ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஏங்க கோயில்ல அன்னதானம் செய்யணும்? ஏன் உறவினர்கள் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், காசு இல்லாம இது இல்லாம, முதல்ல அவனுக்கு செய்யறேங்க. ஒரு விதத்துல நியாயம் தான் அவன் சொல்றதும். சோ ஒரு கிரகஸ்தனா அவனுடைய கடமை, அவனுடைய உற்றார் உறவினர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதுவும் செய்யணும். பட் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடாது, செய்யாம செய்யணும் அப்படிங்கறதான் தப்பாங்க. அங்கதான் பிரச்சனை. சோ காமாதீனா கட்டிடா பாலிதா துர்தேஷா தேஷாம் ஜாத்தா மைன கருணா ந திரபானோபசாந்தி உத்ஸ்ருஜைதான் எதுபதே சாம்பிரதம் லப்த புத்தி ஸ்தமாயத்த சரணம் அவயம் நியுக்ஷாத்மகாசி. பாதுன்னு சொல்றதுன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்யறேன், என்னுடைய ஜாதி மக்களுக்கு உதவி செய்யறேன், என்கிட்ட வேலை செய்யற 200 குடும்பம் அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா தனக்கு தான் உதவி செஞ்சுட்டு இருக்கான். ஒரு விதத்துல இன்னைக்கு நம்ம வந்து 200 பேர் நம்ம கம்பெனில வேலை செய்யறான், சாமி நான் 200 குடும்பத்துக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னா நாளைக்கு அவன் வந்து உனக்கு வேலை பண்ணலன்னா போயிட்டு நீ அவனுக்கு உதவி செய்வியா? அவன் உனக்கு நாய் மாதிரி உழைச்சிட்டு இருக்கிறதுனால நீ அவனுக்கு வந்து உதவி செய்யறேன் அப்படிங்கிற. சோ அப்போ மறைமுகமா நீ யாருக்கு செஞ்சுக்கிற? உனக்குதான் செஞ்சுக்கிற. சோ அது பெரிய உதவி எல்லாம் கிடையாது. ஓகே, செய், நல்லதுதான், செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆனா இதுதான் பெரிய உதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. நாளைக்கு அவன் வெளில போயிட்டான், நீ உதவி செய்வியா? செய்ய மாட்டா. ஏன்?
சோ சோ சிலர் வந்து உதவி செய்யறன்ற பேர்ல நான் ரொம்ப தர்மத்துல உயர்ந்தவன் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு நான் தர்ம கர்த்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுவுமே மறைமுகமா தனக்கு தான் சேவை செஞ்சுட்டு இருக்கான். என்னுடைய மனைவிக்கு நான் வந்து உதவி செய்யணும், குழந்தைக்கு உதவி செய்ய, ஏன் டைவர்ஸ் கொடுத்துட்டா உதவி செய்வோமா? செய்ய மாட்டோம். சோ உனக்கு தொடர்புள்ள நபர்கள், உடல் ரீதியிலே தொடர்புள்ள நபர்கள் அப்படிங்கிறனால உதவி செய்யற, இல்லைன்னா செய்ய மாட்டேன். சோ இதுவுமே வந்து ஒரு உயர்ந்த விதமான தானம் கிடையாது. ஒரு பௌதிக நிலையில ஒரு சாதாரண ஒரு உதவி நீ செய், தப்பு இல்லை. கிருஷ்ணருடைய கருணையால செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்தா அது தர்மமாகும். நான் செய்யறேன் கடவுளுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்னுடைய காசு, என்னுடைய சம்பாதனை, நான் உதவி இவங்களுக்கு செய்யறேன், நான் தான் இவங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது அதர்மம், பிரயோஜனம் கிடையாது. சோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ யாருக்காவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம். ஸோ நீங்க உங்களுடைய கையை உயர்த்தலாம், இல்லை சாட்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை தெரிவிக்கலாம். ஸோ எஸ், மக்களுக்கு இலவசமா நம்ம வந்து நம்மளுடைய குருகுலம் இருக்கு, இலவசமா சார்ஜே இல்லை, ஃபீஸே இல்லாம எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் குருகுலத்துல நம்ம கல்வி கொடுக்குறோம். நீங்க வந்து சேரலாம். குருகுல கல்வி. கோயிலுக்கு யாரு வேணா வரலாம், யாருக்கும் நம்ம நன்கொடை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, யாரு வேணா வரலாம், எல்லாருக்கும் இலவசமா பிரசாதத்தை கொடுக்குறோம். ஸோ மக்களுக்கு உதவி செய்வதற்காக தான் பக்தர்கள் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணம் வச்சிருக்கோம். பட் ஆன்மீக ரீதியான உதவி இதுதான் உண்மையிலே உயர்ந்த உதவி அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நிறைய பணம் இருக்கு, எப்படி உதவி செய்யணும்னு தெரியல அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பணம் தேவைப்படுது இந்த கோயில் கட்டி முடிப்பதற்கு. எல்லாருக்கும் இலவசமா சில பிரபுபார் புஸ்தகங்களை கொடுக்கலாம், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் இந்த கோயில் கட்டி 1000 வருஷம் மக்கள் எல்லாம் உயர்ந்த விஷயத்தை அடைவதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கிறோம். ஸோ அதுக்கு எல்லா உதவியும் எங்களுக்கு செய்யுங்க. ஸோ ராஜா முருகேஸ்வரி, திலீப் குமார் அன்மியூட் நீங்க கேள்வி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, நம்ம அதாவது கிரகஸ்தர்கள் வந்து ஒரு சில தானம் தவம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரபு, அந்த தானமும் வந்து நம்ம கிருஷ்ண ரிலேட்டடா மட்டும்தான் பண்ணணுமா பிரபு? அதுதான் கரெக்டா? இல்ல வந்து இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரியுது, மத்த தானங்கள்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பிரபு. ஆனா புக்ல நம்ம படிக்கிறப்ப கிரகஸ்தர்கள் வந்து அவங்களோட பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு சில தானங்கள் தவங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப அதெல்லாமே கிருஷ்ண ரிலேட்டடா மட்டும் தானா பிரபு? எஸ், கண்டிப்பா. நான் தான் சொன்னேனே, பிரசாதம் கொடுங்க, சாப்பாடு மட்டும் கொடுக்காம காசு கொடுக்காதீங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ கிரகஸ்தர்கள் அப்படின்னா நம்மளுக்கு சில பொறுப்புகள், கடமைகள், உதவிகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கிருஷ்ணரை மையமா வச்சுதான் அந்த உதவிகள்லாம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா அப்படி செய்தாதான் நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் செய்யறோம். அது அவங்களுக்கு உபத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் எங்கெங்க உதவியே கிடையாது. ஸோ அதுதான் பாயிண்ட். ஸோ அவங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆக்சுவலா ஜெர்மன் மொழியில ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒரு பழமொழி. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னா டோன்ட் கிவ் ஹிம் ஃபிஷ், டீச் ஹிம் ஹவு டு கேட்ச் த ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மீனை கொடுக்காத, ஐ மீன் அதோடைய அர்த்தம் வேற சொல்றேன், அது அப்படியே மொழி பெயர்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தனுக்கு மீனை நேரடியா கொடுக்காத, மீனை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற வேலையை சொல்லி கொடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இப்ப இன்னைக்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பேர் பௌதிகவாதிகளே அரசாங்கம் எப்படி மக்களை சோம்பேறியா வச்சுக்கிறதுக்கு, ஓட்டு வாங்குறதுக்காக இது இலவசம் அது இலவசம் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பௌதிக ரீதியா தெரியுது. ஒருத்தனுக்கு வந்து உதவின்னா எல்லா உதவியும் ஓட்டுக்காக கொடுத்துட்டு அவனை சோம்பேறி ஆக்கிட்டு எந்த வேலையுமே இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது. எல்லா விலைவாசி, என்ன சொல்றது, லேபர் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து ரேட் ஜாஸ்தி. 500 ரூபா 600 ரூபா கொடுத்தாதான் வருவேன். ஏன் அரசாங்கம் ஃப்ரீயா கொடுக்குதே, ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ சோறு, சும்மா போயிட்டு சைன் போட்டு உட்காந்துட்டு வந்து 500 ரூபா காசு தரான் வேலை செய்யறேன்ற பேர். இவ்வளவு ஏமாத்த வேலை இருக்கும்போது சமுதாயமே எங்க மாட்டேங்குது, ஆன்மீகத்தை பத்தி எங்க பேசுறது? சோ இப்போ உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உபத்திரம் செய்யக்கூடாது. சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிருஷ்ண பக்தி மட்டும்தான் உதவி. சோ ஒருத்தனுக்கு பிரசாதம் கொடுக்கலாம்,
நீங்க பணமா கொடுக்க தேவையில்ல, சாப்பாடு இல்லை அப்படின்னா. இல்ல அவனுக்கு ஏதாவது உண்மையிலேயே வேற வழி, அந்த ஜெர்மன் ப்ராவர்ப் சொன்னேன் இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு காசு கொடுக்காத ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அவன் காசு வேணும்னா அவனுக்கு ஒரு வழியை காட்டு, வேலையை வாய்ப்பை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றது. பட் சாஸ்திர ரீதியா அது எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னா, அது எப்படி எடுத்துக்கலாம்னா, சோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் செஞ்ச பாவத்தினால கஷ்டப்பட்டு இருக்கான். சோ அவன் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கான வழியை அவனுக்கு காட்டி விடு. அப்ப என்ன இருக்கோ அவன் அதுல திருப்தி கொள்வான். இன்னைக்கு வந்து ஒருத்தனுக்கு சைக்கிள் இல்ல, அவனுக்கு சைக்கிள் வாங்கி தரோம். சைக்கிள் வந்த பிறகு அவனுக்கு காசு முடிஞ்சிருதா, சந்தோஷமா இருக்கானா? சைக்கிள் இருக்கிறவன சந்தோஷமா இருக்கானா? இல்ல. அவன் என்ன பண்றான், ஸ்கூட்டர் வேணுங்கிறான். ஸ்கூட்டர் ஓகே வாங்கி கொடு. ஸ்கூட்டர் இருக்கிறவங்கள, அப்ப ஸ்கூட்டர் நீ இவனுக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷமா அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்கூட்டர் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கான், ஐயோ எனக்கு கார் இருந்தா நல்லா இருக்கும். சோ எவனுக்குமே வந்து பத்தல. ஏன்? ஆத்ம சந்தோஷம் ஒண்ணுதான் நிரந்தரமான சந்தோஷம். சோ அவனுக்கு இந்த பௌதிக ரீதியான உதவி சிலருக்கு தேவை அப்படின்னா செஞ்சு கொடுக்கலாம். அது உங்களுடைய பொறுப்பு, கடமை. உங்களுடைய உற்றார் உறவினர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாட்டு, அது நீங்க செய்யலாம். பட் அது மட்டும் செய்து கிருஷ்ண பக்தியை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத நீங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா அந்த முயற்சியானது பூர்த்தி அடையாது அப்படிங்கறதான் கருத்து. சோ நீங்க உங்களுடைய பொறுப்பு, உங்க குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம், உங்க உற்றார் உறவினர்களுக்கு என்ன தேவையோ உதவி செய்யலாம். பட் அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு கிருஷ்ண பக்திக்கு நீங்க எவ்வளவு தொண்டு செய்யணும் அப்படிங்கறதும் இருக்கு. அந்த பங்கு அதை செய்யணும். இவங்களுக்கு மக்களுக்கு செய்யும் பொழுதும் அதை வந்து கிருஷ்ணரை மையமா வச்சு அவனுக்கு கிருஷ்ண பக்தியை எடுத்துட்டாதான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுங்க. அப்கோர்ஸ் இது வந்து நம்ம பிரபு இப்ப சிக்கா இருக்காங்க, ரொம்ப முடியல, அவங்க ரொம்ப, அதாவது அவங்களுக்கு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்க கிட்ட வந்து ஆனா நம்ம சொல்ற சரி ஒரு தடவை நாம சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வந்து அவங்க வந்து they are not ready to listen. பட் ஆனா வந்து அவங்க ஃபண்ட்ஸ் காண்டி கேக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பழகுனவங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பரவாயில்ல நீங்க நாம சொல்லல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அது கரெக்டா? அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ல நான் சாதாரண சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து பெக்கிங்க்கு வந்து கேக்குறப்ப பிரபு அவங்க வந்து இப்படி பாக்குறாங்க. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா நாம சொல்லு பாப்பா அப்படின்னு அந்த பாப்பா இப்படி ஒரு ரேஞ்ச் அப்படி பாத்துட்டு அந்த பாப்பா எல்லாம் போறாங்க பிரபு. அவங்களுக்கு என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு பாக்குறதுக்குமே நான் தான் ஆடா தெரியுற மாதிரி இருக்கு. இது வந்து எப்படி பண்றது எனக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணலாம், உங்க கையில வந்து எப்பவுமே எங்க போனீங்கன்னாலும் you can have some பிரசாதம். சோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, குடுக்கலன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பாக்குறாங்க, சோ பிரசாதம் கொடுங்க. அவங்களுக்கு காசு எதுக்கு, சாப்பிடுறதுக்கு தான் மெயினே தேவை. சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தான்னா அப்பேற்பட்ட பிச்சைக்காரனுக்கு நம்ம ஏன் உதவி செய்யணும்? நம்ம தான் உதவி செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். வாங்கிட்டு அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரபு, பிரசாதத்தை வாங்கி வேஸ்ட் பண்ணா அதுவும் நமக்கு சொல்லி கேட்டுட்டு கொடுக்கலாம். நீங்க சாப்பிடுவீங்களா கேட்டுட்டு கொடுங்க. சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா கொடுங்க. உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கும். பட் ஏனோ தவறான வழியில உதவி செய்யறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் பாயிண்ட். சிக்கா இருக்கிறவங்களுக்கு அந்த இதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, உற்றார் உறவினர் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்யுங்க. நம்மளுடைய ரூப கோஸ்வாமி கூட பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பணத்துல வந்து 25% எதிர்காலத்துக்கு, 25% உற்றார் உறவினருக்கு, 50% கிருஷ்ண பக்திக்கு ஒதுக்கினார். சோ அந்த கால்குலேஷன்ல செய்யுங்க. 25% நீங்க என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆனா 50% கிருஷ்ணருக்கு செய்யுங்க. சோ அது செஞ்சீங்க அப்படின்னா ஓகே செய்யுங்க. பட் அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ ஒவ்வொரு இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா பொதுவான ஒரு கொள்கை அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நிறைய சூக்ஷ்மமான விஷயங்கள் இருக்கு, நிறைய புரிஞ்சு கொள்ளணும். இல்லை அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது, ஈஸி கிடையாது. சாட்ல ஹவு கேன் டீனேஜ் ஸ்கூல் சில்ட்ரன் பி brought into குட் ஹேபிட்ஸ், எப்படி பள்ளிக்கூடத்துல படுக்கிற குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம எவ்ரி சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா ஜூம் ப்ரோக்ராம் சில்ட்ரன்ஸ்க்காக எடுக்கிறோம். ஸ்லோகாஸ், கிருஷ்ணருடைய கதைகள், ஒழுக்கமான நெறிமுறைகளோட எப்படி வாழ்வது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தர்ம ரீதியான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதிகமா வந்து நம்ம இன்னைக்கு நம்ம இஸ்கான்ல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல, கார்பரேட் ஆஃபீஸஸ்ல, கிராமங்கள்ல எல்லா இடங்களையும் போயிட்டு இலவசமா தான் இந்த வகுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கிளாஸுக்குமே சார்ஜ் பண்றது கிடையாது. ஸோ ஃப்ரீயா தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏன் இட்ஸ் சர்வீஸ். ஸோ இதுதான் வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள்லயுமே நம்ம செய்யணும். குழந்தைங்க வந்து கிருஷ்ண பக்தியில வளரணும், நல்ல ஒழுக்கத்தோட வாழணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான் சாத்தியம். கிருஷ்ண பக்தி இருந்தா மட்டும்தான் சாத்தியம். ஸோ அதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்து ஒரு மகாராஜ் கொடுத்தாரு. ஸோ மகாராஜ் கொடுத்த உடனே எது உயர்ந்த தானம் தர்மம் உதவி அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்டார். பக்கத்துல ஒரு நதி இருந்திருக்கு, அது நர்மதா நதி, என்ன நதி தெரியல. ஸோ மகாராஜ் இப்போ ஒருத்தர் நதியில குதிச்சுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறாரு, நாம இங்க உட்காந்து ஹரே கிருஷ்ணா பஜனை பண்ணணுமா இல்ல அவர் போய் காப்பாத்துமா அப்படின்ற கேள்வி கேட்டப்போ மகாராஜ் சொன்னாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்டதுக்கு பதில் நீ போயிட்டு அவனோட சேர்ந்து நீயும் குதிச்சுட்டு உயிரை விட்டுறலாம். சோ கேள்வி வந்து புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சோ நம்மளுக்கு நீச்சல் தெரியும், அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அங்க காப்பாத்த கூடாது அப்படிங்கறது நம்மளுடைய கூற்று கிடையாது. அது ஒரு அவசர காலம், அங்க தேவைப்படுது, பக்தர்கள் நம்ம அங்க இருந்திருக்கோம். சோ நம்ம வந்து உதவி செய்யலாம், செய்யாம போறது அப்படிங்கிறது நம்ம கடமை கிடையாது. பட் அதுக்காக ஒவ்வொரு நதி பக்கத்துலயுமே வந்து யாராவது வந்து தெரியாம விழுந்துட்டாங்கன்னா காப்பாத்துறதுக்காக நம்மளுக்கு வர நன்கொடைகள் எல்லாத்தையுமே வந்து கோயில் கட்டாம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாம ஏன்னோ அந்த இயக்கத்துக்கு அந்த ஒரு அந்த ஒரு மக்களுக்கு உதவி செய்யற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக இயக்கம் என்ற பேரை இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அது தப்பு. அதுதான் பாயிண்ட். So that is what we have to understand. What is our main goal? முக்கியமான குறிக்கோள் என்ன? ஸோ மெயின் கோல் சைட் கோல் எல்லாமே கிருஷ்ண பக்தி மட்டும்தான். ஸோ பட் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை சார்ந்து செய்யணும். How to join my kids in the kids class, பிரபு? நம்மளுடைய இஸ்கான் சேலம் வெப்சைட்ல அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் நாங்க அனுப்புறோம். எப்படி இந்த ஜூம் கிளாஸ் லிங்க் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி அந்த லிங்க்ஸும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டீங்கன்னா அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுவாங்க. வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இருக்கிறதுலே மிக உயர்ந்த உதவி என்ன? கிருஷ்ண பக்தி கொடுப்பது. ஸோ மக்களுக்கு நம்மளும் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணி மக்களுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுப்பது அப்படிங்கிறதா எல்லா தானங்கள் விட உயர்ந்த தானம் அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தயவு செய்து எல்லாரும் தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தினசரி உச்சரிங்க. ஸ்ரீல பிரபுபாதுடைய புஸ்தகங்கள் எவ்வளவு முடியுமோ தினசரி நம்ம படிக்கணும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சில பிரபுபாத உபன்யாசங்களை கேட்கணும். ஸோ இது செய்வதன் மூலமாக முதல்ல நம்மளுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கலாம், அப்புறம் மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு சேர்த்து அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.